ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க கொண்டு வந்திருக்கேன். வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். இப்ப ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வேக வேகமா ஓடி வந்துட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பின்னாடி ஒருத்தர் தொரத்திட்டு வந்துட்டே இருப்பாரு. ஓடாத, ஓடாதன்னு சொல்லிக்கிட்டே வராரு. எதுக்காக இவர் தொரத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோயின வந்து தூக்கிட்டு போறாரு. யார்ட்டயோ விலை பேசி விக்க போறாராம். அது இவங்க யார் என்னன்னே தெரியாது. தனியா ஒரு பொண்ணு போகுது அப்படின்றதுனால இந்த மாரி பண்றாராம். இப்படி ஒரு ஆள் இருந்தா ஓட தானே செய்வாங்க. அவங்க ஓடிட்டு இருப்பாங்க தன்ன காப்பாத்திக்கிறதுக்காக. அவரு ஓடாத, ஓடாதன்னு கத்திக்கிட்டே வேற வந்துட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாது. உடனே அவங்க அம்மாக்கு வந்து கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் என்ன தொரத்துறாம்மா. என்ன வந்துட்டு இந்த மாரி ஒரு இடத்துல வந்து விக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான். என்னை எப்படியாவது காப்பாத்துமா. அவன் வந்து காசு கேட்டுட்டு இருக்கான். அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு அவங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க அப்பாவுக்கு வந்து கண் பார்வை இல்லன்னு உனக்கு தெரியும்ல. அவருக்கு மெடிசனுக்கே காசு இல்லன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி உன்ன வித்து அவன் பணம் குடுக்குறேன்னு சொன்னான்னா, அந்த பணத்த கொண்டு வந்து குடு. உங்க அப்பாவோட கண் ஆப்ரேஷனாவது பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இதுக்கப்புறம் பேசுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு உள்ள வச்சுருவாங்க. அப்புறமா அவங்க பாட்டுக்கு ஓடிட்டே இருப்பாங்க. இவனும் தொரத்திக்கிட்டே தான் வந்துகிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ இருக்கார்ல, அவர் ரோட்ல வந்துட்டு வேற இடத்துக்கு எங்கேயோ போயிட்டு இருப்பாரு. அவரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, ஃபியான்சி அதாவது உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்கல்ல வீட்ல. அந்த பொண்ணு வந்துட்டு உங்கள இந்த இடத்துல மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு வந்து பார்க்குறீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அந்த பொண்ணெல்லாம் போய் பார்க்கறதுல எனக்கு ஆர்வம்லாம் இல்ல. எனக்கு அங்க போகறதுக்கு விருப்பம் இல்லன்றத அம்மாகிட்ட சொல்லிடு. இப்படி கிளம்பு அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. அந்த நேரம் ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஓடி அந்த இடத்த அந்த கார கிராஸ் பண்ணி ஹீரோயின் ஓடுறதுக்கும், ஹீரோ அவங்கள பார்க்கறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். உடனே ஹீரோ அப்படியே எங்கேயோ பார்த்த மாரி இருக்கேன்னு ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா ஓடுவாங்களா, திரும்ப என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் வந்துருவாங்க. வந்து ஹீரோ காருக்குள்ள வந்து உட்காந்துருவாங்க. உடனே அசிஸ்டன்ட் வந்து திட்டுவாரு. "யார்ம்மா நீ திடுதிப்புன்னு வந்துட்டு நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டு இறங்கி போ" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இங்க யாரோ ஒருத்தன் வந்து என்ன தொரத்திக்கிட்டு வரான். என்ன காப்பாத்துங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கெஞ்சி கேட்பாங்களா. உடனே ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டே வந்துருவாரு. வந்தவுடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஆளும் தேடி பார்த்துட்டு ஹீரோயின் இல்லன்னவுடனே அவனும் போயிடுவான். வந்துட்டு ஹீரோயின வந்து கூட்டிட்டு போயிருவாரு. கூட்டிட்டு போனோனே அவங்க வீட்ல இருக்கும்போது 2 பேருக்கும் அப்படியே ரொமான்டிக்கா தோன்ற மாரி இருக்கும். உடனே வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயின கிஸ் பண்ண வருவாரா. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நீங்க வந்துட்டு கொஞ்சம் சேஃபா நம்ம இருக்கணும்." அப்படி இப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதாவது பிரெக்னன்ட் ஆகாம அந்த மாரிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாரிலாம் இருக்கணும்னு, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற" மாரி ஹீரோவும் ஏதோ ஒரு வார்த்தை அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இதுக்கப்புறம் ஹீரோயின் பாட்டுக்கும் அவங்க வந்து வந்துருவாங்க. அவங்க வீட்ல இப்ப அவங்க இருப்பாங்க. இப்ப அவங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னா வந்துட்டு, இப்ப அவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்காங்கன்ற மாரி அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிய வருது. உடனே அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, "அன்னைக்கு வந்து அந்த ஆள் வந்துட்டு இப்படிலாம் இருக்காது அப்படின்னு தானே சொன்னா. அப்புறம் எப்படி நான் பிரெக்னன்ட் ஆனேன்?" அப்படின்ற மாரி இப்ப அவங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. இது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா என் தோல உரிச்சுருவாளே! என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்தா அவங்க அம்மா வேற கத்துவாங்களா, உடனே அதெல்லாம் மறைச்சு வச்சுட்டு திரும்ப அந்த ரூம்லேருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் வந்துட்டு வெளிய வருவாங்க. "ஏன்னா வீட்லலாம் எந்த வேலையும் பார்க்கிறதாவே இல்லையா நீ? நீ சம்பாரிச்சு கொண்டு வர காசு வந்து எங்க பத்துது? போய் வேலைய பாரு" அப்படி இப்படின்னு அவங்க அம்மா சத்தம் போடவும் ஹீரோயின் வெளிய வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினோட தம்பி ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, புது ஃபோன் வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். "புது ஃபோன் வச்சிருக்க, ஏதுடா அந்த ஃபோனு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அம்மா தான் வாங்கி குடுத்தாங்க எனக்காக அவ்ளோ காசு செலவு பண்ணி" அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு மனசே கஷ்டமா இருக்கும். இப்ப அப்பாவோட கண் ஆப்ரேஷனுக்கே வந்து பணம் வந்து பத்த மாட்டேங்குது. ஏன்னா ஹீரோயின் மட்டும் தான் இப்ப சம்பாரிக்கிறாங்க. அவங்களோட சம்பாத்தியம் குடும்பத்த நடத்துறதுக்கு மட்டும் தான் போதுமானதா இருக்கு. அப்பாவோட கண் ஆப்ரேஷனுக்கு பத்தல. அப்படி இருக்கும்போது இந்த ஃபோன் எப்புட்றா வாங்க முடிஞ்சது? அந்த ஃபோன நீ என்ட்ட குடு. அத நம்ம திரும்ப வித்துட்டு அந்த காசுல அப்பாக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே இந்த பையன் என்ன பண்ணுவான், "அம்மா இங்க பாரும்மா இவ என்ன மாரி பண்றா" அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க அம்மா வேக வேகமா வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்ன தைரியம் இருந்தா உன் தம்பின்னு கூட பார்க்காம அவன்கிட்ட நீ இந்த மாரி வம்பு பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன புடுங்கி குடுத்துருவாங்க. அப்ப ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இல்லாம உனக்கெல்லாம் பாடம் புகட்டுனா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின போட்டு அங்கங்க கிள்ளி கிள்ளி வேற வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வித்தியாசமான தண்டனையா இருக்கிற மாரி கிள்ளி கிள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோயினுக்கு ரொம்ப வலிச்சுட்டே இருக்குமா, உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "அப்பாக்கு மெடிசின் வாங்கவே இப்ப காசு இல்ல. இப்ப இந்த புது ஃபோன்லாம் தேவையா?" அப்படின்னு கேட்கும்போது, "மெடிசின் வாங்க காசு இல்லன்னா போய் சம்பாரிச்சுட்டு வா. உன் சம்பாத்தியத்த இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்து. அத விட்டுப்புட்டு அவனுக்கு வாங்கி குடுக்குற பொருளெல்லாம் நீ வந்து கேட்டுட்டு இருக்க" அப்படின்ற மாரி கேட்கவும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப எப்பதான் அப்பாக்கு ஆப்ரேஷன் பண்றது? எப்பதான் அவருக்கு பார்வை வருதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. திட்டிட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த நேரம் பார்க்க அவங்க அப்பா வேற வந்துருவாரா, இவங்க அம்மா உடனே நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. "இவ என்னலாம் சொல்றா தெரியுமா? அவ தான் சம்பாரிக்கிறா, அவ தான் குடும்பத்த பார்க்குறேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சொல்றா. "நான் என்னதான் பண்ணுவேன்? என் தலையெழுத்து உங்களையும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும்னு" அப்படி இப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு மாரி ஆயிடும். "ஏம்மா நான் உனக்கு ரொம்ப பாரமா ஆயிட்டேனாம்மா? அதாவது எனக்கு செலவு பண்ணணும், என்ன வந்து பார்த்துக்கணும், நான் குடும்பத்த கவனிக்க முடியல, என்னால பார்வை இல்லாதனால வேலைக்கு போ முடியல. நீ தான் எல்லாத்தையும் பார்க்குறன்னு சொல்லிட்டு அம்மாவ இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு" அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயின் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாரு. அவங்க ஒய்ஃப் சொல்றத அவர் நம்புவாரு. இதுவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். அவங்க பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்ப அவங்க கிளாஸுக்கு போய் ஆகணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க பார்ட் டைமும் வேலையும் பார்க்குறாங்க. கிளாஸுக்கும் இப்ப போய் ஆகணுமா, அவங்க கிளம்பிட்டு இருப்பாங்க. கிளம்பும்போது மைண்ட் ஃபுல்லா எப்படி இருக்கும்னா, வீட்ல பல பிரச்சனைகள் கூடிட்டு இருக்கு. இதோட சேர்த்து இப்ப நான் பிரெக்னன்ட்டா வேற இருக்கேனே, இப்ப நான் என்ன பண்றது? இத எப்படி சொல்லி நான் வீட்ல மறைக்கிறதுன்னே தெரியல. இது மட்டும் தெரிஞ்சா என்னென்னலாம் பேசுவாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்க. ஆனாலும் நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. நல்லபடியா பெத்து எடுக்கணும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே வருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு வயிறெல்லாம் வலிக்கிற மாரி இருக்குமா, அப்படியே கீழ உட்காந்துருவாங்க ரோட்லயே. உட்காந்துட்டு ஹெல்ப் ஹெல்ப்
ஹெல்ப்ன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஒரு கார் வரும். அந்த கார்லேருந்து ஹீரோ இறங்கி வருவாரு. இவங்களுக்கு ஹீரோ தான் வராருன்றதெல்லாம் தெரியல. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குனிஞ்சுகிட்டே வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின அப்படியே தூக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துருவாரு. ஏன்னா ஹீரோ வந்து ஒரு டாக்டரா இருப்பாரு. இப்ப வந்துட்டு இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு அடையாளம் தெரியல. ஏன்னா அன்னைக்கு அவங்க 2 பேருமே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்ததுனால அந்த மாரி விஷயம் நடந்திருக்கு. அப்பவும் அவங்களுக்கு சில முகம் வந்து இன்னும் அடையாளம் சரியா அவங்களுக்கு தெரியாத மாதிரியே இருக்கு. அதோட ஹீரோ வந்துட்டு செக் பண்ணிப்பா ஹீரோவுக்கு சுத்தமா இவங்கள யார் என்னன்றதே தெரியல. அதோட பார்க்கும்போது என்ன எதுக்காக உனக்கு வயித்து வலிக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா நான் பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் தெரிஞ்சா பிரச்சனையா போயிடும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்ல, இல்ல எனக்கு அதெல்லாம் எதுவுமே வலிக்கல. இது வந்து எனக்கு சம்டைம்ஸ் இந்த பீரியட்ஸ் அந்த டைம் வலிக்கும்ல. அந்த டைம் அந்த வலி தான். இது வேற ஒண்ணும் பெரிய வலிலாம் இல்ல." அப்படின்ற மாரி சொல்லி சமாளிச்சுருவாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்குறார்ல, அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அன்னைக்கு ஒருத்தர் கூட இருந்தோமே அவரா இருப்பாரோ, அதே மாதிரி நம்மளுக்கு தோணுதே அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இது சாதாரண வலி தான். ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவாங்க. அவங்க ஃபோன அங்கேயே மறந்து விட்டுட்டு போயிடுவாங்களா, அதுக்கப்புறம் அந்த ஃபோன ஹீரோ கொண்டு வந்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாரு. அந்த நேரம் ஹீரோயின் தனியா என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, "நல்ல வேளை இன்னும் செக்கப்ல விட்டுருந்தோம் அப்படின்னா, நம்ம பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல வேளை நம்ம அவர்கிட்ட சொல்லலன்னு" சொல்லிட்டு போவாங்க. கேட்பாரு, "யார் பிரெக்னன்ட்டா இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கவும், இவங்க திரும்பி பார்த்தா ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. "இல்ல யாரும் இல்லன்னோனே, இப்ப நீ சொல்லிட்டு இருந்தியே பிரெக்னன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அது யார சொன்ன?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா வேற மாரி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுருவாங்க." அதுக்கப்புறம் உங்க ஃபோனுன்னு சொல்லிட்டு ஹீரோ குடுக்கும்போது, அந்த ஃபோன வாங்கிட்டு வேக வேகமா போலான்னு நெனைக்கும்போது, அவங்க ஃப்ரெண்ட் இப்ப கால் பண்ணுவாங்க. "இன்னைக்கு தானே அந்த டெஸ்ட் நம்மளுக்கு நடக்க போகுது. அதாவது ஒரு இதெல்லாம் இருக்கும்ல, செமினார் மாரிலாம் எடுப்பாங்கல்ல, அந்த டெஸ்ட் இன்னைக்கு நடக்க போகுது. நீ இன்னைக்கும் லேட்டா தான் வரியா?" அப்படின்னோனே, "அது இன்னைக்கா? நான் இப்ப உடனே வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா இப்ப அங்க கிளம்பி போவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப இந்த மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். எல்லாரும் மீட்டிங்ல இருப்பாங்க. ஹீரோயின் மட்டும் வர லேட் ஆனதுனால, அங்க இருக்கிற அவர் என்ன சொல்வாருன்னா, முக்கியமான ஆள் இருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, ஹீரோயின் வரலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல அவங்க வரல" அப்படின்னு சொல்லவும், "அவ வந்தாலும் இதுக்கப்புறம் வர வேணான்னு சொல்லு. அவ செமினார் எடுக்க வேண்டியதே கிடையாதுன்னு" சொல்லவும், ஹீரோயின் டக்குனு அந்த நேரத்துல தான் உள்ள வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் இந்த மாரி லேட்டா வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப ஹீரோவும் அங்க உட்கார்ந்திருப்பாரு. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்வாங்கன்னா, "இதுக்கப்புறம் நீ ஹீரோக்கு தான் அசிஸ்டன்ட்டா வேலை பார்க்க போற" அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து டாக்டரா இருக்கார்ல, ஹீரோயின் வந்துட்டு அந்த நர்ஸா ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வேலை பார்க்க போறோமா அப்படின்ற மாரி இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். ஹீரோவுக்கு கீழ வேலை பார்க்க போறோமா அப்படின்ற மாரி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதே சமயத்துல ஹீரோயின் இப்ப பார்க்கும்போது ஹீரோக்கு எப்படி தோணும்னா, ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாரோ அவர தூக்கிட்டு போயிருப்பாங்க. அப்ப அவரு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது, அவர் ஒளிஞ்சு உட்கார்ந்திருக்கிறத பார்த்தோனே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. அப்ப வந்து தண்ணின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, அப்ப அவங்க தண்ணி குடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபேஸ் கட் மாரியே இருக்கே இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைப்பாரு. ஆனா அத பெருசா எடுத்துக்க மாட்டாரு. சரி ஓகே நம்ம அடுத்த வேலைய பார்க்கணும். இம்மீடியேட்டா என் ரூம்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவாரு. இப்ப இவங்க 2 பேரும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க, "இதுக்கப்புறம் லேட்டாலாம் வராத. அதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ் கேட்டா விடமாட்டாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்துட்டு ஹீரோயினோட சீனியரா இருப்பாரு. அவர் இப்ப ஹீரோக்கு ஃப்ரெண்டா இருக்கனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, வேக வேகமா ஹீரோ கிட்ட போய் பேசுவாரு. "என்னப்பா உனக்கு அந்த பொண்ணு ரொம்ப புடிச்சிருக்கு தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எந்த பொண்ணுன்னு கேட்கும்போது, "அதான்ப்பா அந்த பொண்ணு" அப்படின்னோனே, "எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் புடிக்கலன்னு" சொல்வாரு. "அன்னைக்கு ஒரு நாள் நீ அந்த பொண்ணு கூட தானே இருந்த" அப்படின்ற மாரி இவரு கேட்கவும், "அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்த விஷயம் தான். மத்தபடி அது ஒண்ணும் பிளான்லாம் பண்ணி நடக்கல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அப்படி நடக்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு எனக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காகன்னா, அவங்க அப்பாவோட கண் ஆப்பரேஷனுக்காக தான் பணம் தேவைப்பட்டிருக்கும். ஹீரோயினும் ஃபர்ஸ்ட்டே ஒண்ணா இருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அத முகத்த கூட திரும்பி பார்க்க மாட்டாரு. எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாரி மில்லியன் கணக்குல அவங்க சொல்லுவாங்க. உடனே உன்னோட அக்கவுண்ட் நம்பர வந்து சொல்லு அப்படின்னு சொல்லவும், அங்க பக்கத்திலேயே ஒரு டைரி இருக்குமா, அந்த டைரியில ஹீரோயின் வந்து அவங்க அக்கவுண்ட் நம்பர எழுதி குடுப்பாங்க. உடனே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அந்த அக்கவுண்ட்ல வந்து பணத்த போட்டிருப்பாரு. இத தான் சொல்வாரு. இதுக்கப்புறம் அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்வாரு. "நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாரியே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு வேற கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் ஹீரோவ பயங்கரமா கிண்டல் பண்ணுவாரு. "இங்க பாரு இந்த மாரிலாம் பொண்ணுங்க சகவாசம்லாம் வச்சுக்காத. அதெல்லாம் நல்லதில்ல" அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு. அப்படின்னோனே ஹீரோவுனே சொல்வாரு, "அந்த மாரிலாம் நான் கிடையாது. அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்ததுன்னு சொல்றேன்ல. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எதுவுமே இல்லன்னு" சொல்லவும் அவர் நம்பவே மாட்டாரு. இதுக்கிடையில ஹீரோயின் தான் வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட்டா இருக்காங்களா, இப்ப அவருங்க ரூம வந்து அவங்க வந்து அவர் இல்லாத நேரத்துல தானே கிளீன் பண்ற வேலையும் பார்ப்பாங்க. அப்ப அவங்க ஒரு ஹீரோயின் வந்து ஹீரோட ரூமுக்கு வருவாங்க. அங்க அவர் இருக்க மாட்டாரு. சரி ஓகே வந்தது வந்துட்டோம். அவர் வரதுக்குள்ள எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ வச்சிருக்க ஃபைல் எடுத்து பார்க்கும்போது கரெக்ட்டா ஹீரோ வந்துருவாரு. உடனே கீழ போட்டுருவாங்க பயத்துல. ஏன்னா அவங்க அந்த பிரெக்னன்ட் ரிலேட்டடா ஏதோ ஒரு ஃபைல் இருக்கும். தன்னோட தான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் வந்து ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும். பயத்துல கீழ போட்டுருவாங்க. அப்ப ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கவும், ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்துருவாரு. அவங்க பதட்டப்பட்டு கீழ போட்டாங்கல்ல, அதுல அந்த குண்டூசி மாரி இருக்கும்ல, அது அவங்க கையில குத்தி காயமா இருக்கும். உடனே ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுவாரு. ஹீரோ இந்த அளவுக்கு நடந்துக்கிறாரே, கைண்டா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அடுத்தது ஹீரோ வந்துட்டு இப்ப செக்கப்க்காக அது போவாங்கல்ல, அந்த டைமிங்க்கு எல்லாரையும் போய் அந்த வார்டுல போய் பார்ப்பாங்கல்ல, அதுக்காக ஹீரோ கிளம்பும்போது ஹீரோயினும் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும்ல, அத எடுத்துட்டு "நான் வரேன் கிளம்பலாம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பாக்ஸ தூக்கும்போதே அவங்களுக்கு அடி வயித்தெல்லாம் வலிக்கிற மாரி இருக்கும். அவங்களால வலி தாங்கவே முடியாது. அப்படியே வயித்த பிடிச்சுட்டே நின்னுட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இந்த பாக்ஸால நீ தூக்காத. உனக்கு தூக்குனா வயித்த வலிக்குதுன்னா, ஏன் நீ தூக்குற? அத நான் தூக்கிக்கிறேன்" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
பரவால்ல லைட்டா தான் வலிக்குது. ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து ஆறுதலா அந்த 2 கையும் புடிச்சு வச்சு பேசிட்டு இருப்பாரா, அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா ஹீரோட ஃப்ரெண்டு உள்ள வந்துருவாரு. இவங்க 2 பேரும் இவ்ளோ நெருக்கமா க்ளோஸா இருக்கிறத பார்த்த உடனே, திரும்பவும் நீ என்கிட்ட அங்க அவ்ளோ கதை சொல்லிட்டு, திரும்பவும் நீ இதான் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன பண்ணுவாரு, நான் அப்புறமா வரேன். எது பண்றதா இருந்தாலும் கதவ சாத்திட்டு பண்ணிக்கங்க. அப்படின்ற மாரிலாம் அவர் கிண்டல் பண்ணிட்டு திரும்பவும் ஓடுவாரு. இவன் ஒருத்தன் அப்படின்ற மாரி ஹீரோ நெனச்சுப்பாரு. வேலை முடிச்சுட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. இப்ப அவங்களுக்கு பணம் நெறைய தேவைப்படுது. அதனால அவங்க பார்ட் டைம் வேலையும் பார்ப்பாங்க. எந்த வேலைன்னா, இப்ப யாராவது ஏதாவது இந்த ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா, அத போய் பார்ட் டைமா அவங்க அந்த இடத்துக்கு போய் குடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு பால்ல ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணவுடனே அந்த 4, 5 பசங்க கேட்டுருப்பாங்களா, உடனே ஹீரோயின் போய் குடுக்க போம்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் கைய புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க எவ்வளவோ இது பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பசங்க சொன்னா கேட்கவே மாட்டாங்க. கைய புடிச்சுக்கிட்டு அவங்க ஹீரோயின வம்பு பண்றதுலயே இருப்பாங்க. அந்த பக்கம் ஹீரோ வந்தவுடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த மாதிரி அவனுங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. இப்ப வந்து இப்படி நடிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லவும், ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவர் கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, நிச்சயமா, சத்தியமா நான் வந்துட்டு தப்பு பண்ணல. நான் தப்பான பொண்ணும் கிடையாது. இந்த மாதிரி எனக்கு வந்து பணம் தேவைப்படுது. அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த பார்ட் டைம்க்காக தான் இந்த வேலை பார்த்தேன். இவன் கைய புடிச்சு இழுக்குறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். உடனே வந்து ஹீரோயின் அங்கருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதனால அன்னைக்கு மட்டும் அவங்க வரமாட்டாங்க. லீவ் எடுத்திருப்பாங்க. இப்ப ஹீரோ மறுநாள் ஆஃபீஸ்க்கு வருவாரா, அங்க ஹீரோயின் வேலை பார்க்குறாங்கல்ல அந்த நர்ஸ் ட்ரெய்னிங்ல. அங்கேயே வந்து பார்த்தோம்னா 2, 3 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஹீரோயின பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. அவங்க ஹீரோயின ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்குன்னு நெனைப்பாங்க. ஹீரோ வந்தவரு என்னோட அசிஸ்டன்ட் எங்க அப்படின்னு கேட்கும்போது, அடிக்கடி அவ அப்படிதான் சார் லீவ் போடுவா. கொஞ்சம் கூட அவளுக்கு பொறுப்பே கிடையாது. இந்த தடவ அவள நீங்க ஃபைன் பண்ணணும். இல்ல நீங்க அவள வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், அத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து போயிடுவாரு. லீவுன்னு தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. பாத்ரூம்ல போய் நின்னுட்டு அந்த வாஷ்ரூம்ல அவங்க வாமிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சத்தம் கேட்டு ஹீரோ அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது ஹீரோயின் வாமிட் பண்றத பார்த்துருவாரா, என்னாச்சு நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. உடனே ஹீரோயின் வந்து, இது உங்க வேலை இல்ல. நீங்க உங்க வேலை என்னமோ அத மட்டும் பாருங்க. அதாவது ஒரு டாக்டர் அந்த மாரி இதுல மட்டும் இருங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோவுக்கு வந்து கோவம் தான் வரும். நீ எதுக்காக இந்த மாரி தப்பு தப்பான வேலைங்கலாம் பார்க்குற அப்படின்ற மாரி கேட்பாரு. ஹீரோயினுக்கு இது ஒரு மாதிரி ஆயிடும். நான் ஒண்ணும் தப்பான பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் நீ சொல்ல மாட்ற? அப்புறம் எப்படி நீ பிரெக்னன்ட்? எதனால? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி வா நான் உன்ன செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுவாரு. அதுக்கும் ஹீரோயின் வரமாட்டாங்க. ஏன்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னைக்கு நான் உங்க கூட இருந்தது தான். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. ஆனா அதையும் உங்க மேல நான் வந்து ப்ளேம் பண்ண விருப்பப்படல. ஏன்னா அன்னைக்கு நான் பணம் வாங்கிட்டேன். அந்த பணம் எனக்கு வந்து அதாவது என்ன சொல்றது, அந்த தேவைக்கு அது இதுன்னு இருக்கும்ல. அதனால தான். மத்தபடி இப்ப நான் எந்த இத வந்து உங்கள வந்து நான் காரணம் காட்ட முடியும்? எதுவும் சொல்ல முடியாது. இந்த விஷயத்த இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன்ட்டு வேக வேகமா அவங்க போயிடுவாங்க. இப்ப ஹீரோக்கு எப்படி இருக்கும்னா வந்துட்டு, அவ வந்துட்டு இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கா. அது நம்ம தான் காரணம்ன்றது ஹீரோக்கு நல்லா தெரியுது. அதனால அவளுக்கு பணம் தேவைப்படும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு, பார்ட் டைம்லாம் அவங்க போக வேணாம்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அது அவங்களுக்கு பாதுகாப்பா இல்லன்னு. அதனால திரும்பவும் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயினோட அக்கவுண்ட் இருக்குல்ல, அதே அக்கவுண்ட் நம்பருக்கு திரும்ப பணம் போடணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் லட்சக்கணக்கில அதாவது மில்லியன் கணக்கில பணம் போட்டுருவாரு. இங்க ஹீரோயினோட வீட்ட காட்டுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, நல்லா டிஃபரெண்ட்டா ஆர்டர் போட்டு வாங்கி தின்னுகிட்டும், அவ்ளோ செலவு பண்ணிட்டும் இருப்பாங்க. ஹீரோயினோட தம்பி இருக்கான்ல, "ஏதும்மா உனக்கு இவ்ளோ காசு?" அப்படி இப்படின்னு சொல்லவும், "எனக்கு தெரியலடா, திடீர்னு நம்ம அக்கவுண்ட்ல வந்து மில்லியன் கணக்குல பணம் வந்து விழுந்திருக்கு. அத எப்படி நம்ம வேஸ்ட் பண்ண முடியும்? நெறைய நம்ம வந்து இது பண்ணணும், அத பண்ணணும்னு" சொல்லிட்டு அம்மாவும் மகனும் பேசிட்டு இருப்பாங்க. கேட்டுட்டே இருப்பாரு. "எப்படிம்மா சொல்லுன்னு" சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "சரி ஓகே நான் சொல்றேன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்க என்ன நெனச்சிட்டு இருப்பாங்கன்னா, இவங்க பொண்ண வந்து ஒரு வயசான ஆளுக்கு வந்து கட்டி குடுக்கறதுக்காக இவங்க பேசினதுனால, அந்த ஆள் வந்துட்டு இவ்ளோ பணம் குடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக இவங்க அம்மாவும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் அந்த ஆள் வந்துட்டு அவ்ளோ பணத்த குடுத்துட்டான். இப்ப நம்ம பொண்ணு கொண்டு போய் அவன்ட்ட கட்டி வச்சு விட்டுட்டு வந்துட்டா போதுமானதுன்னு சொல்லும்போது, தம்பிக்கும் ரொம்ப குஷியா போயிடும். 2 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ பணம் போட்டிருக்க விஷயம் இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவங்க பேசிட்டு வந்த வயசான ஆள் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க நெனைப்பாங்க. இப்பதான் ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்களா, வந்தோனே பார்த்தோம் அப்படின்னா, அம்மாவும் பையனும் இந்த மாரிலாம் பணத்த வேஸ்ட் பண்றத பார்ப்பாங்க. "என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்ளோ காச ஏன் வேஸ்ட் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. கேட்கும்போது இவங்கலாம் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "நான் வந்து ஒருத்தர்ட்ட பணம் வாங்கிட்டேன். நீ அவர கல்யாணம் பண்ணுன்னு" சொல்லும்போது, "யாரு? என்ன ஏதுன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "இந்த மாரி ஒரு வயசான ஒரு ஆளு. ஆனா ரொம்ப வசதியானவரு. அவரு இவ்ளோ பணம் குடுத்துட்டாரு. நீ அவர கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "அவருக்கு என் அப்பா வயச விட அதிகமான வயசு. அவர நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. "அதனால என்ன? அவரு தான் பணக்காரரா இருக்கார்ல. நீ அவர தான் கல்யாணம் பண்ணணும். உங்களுக்கு பணம் தான் தேவைப்படுதுன்னா, மாசம் மாசம் நான் தான் 5000 அந்த மாரிலாம் காசு குடுக்குறேன்ல" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "அந்த 5000த்த வச்சு என்ன பண்ண முடியும்? மில்லியன் கணக்குல பணம் வேணும். அதுதான் இப்ப எங்களுக்கு வந்திருக்கு. அத கெடுக்க பார்க்குறியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்த ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயின் எவ்ளோ சொல்லுவாங்க, "என்னால முடியவே முடியாது. நிச்சயமா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு" சொல்லும்போது, "அப்ப நீ எதாவது பண்ணி உங்க அப்பாவுக்கு பார்வ வரணும்னு நெனைக்கிற மாதிரி இல்லல்ல. உனக்கெல்லாம் வந்துட்டு நாங்க உன்ன பெத்து வளர்த்தோம்ல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப நான் உண்மைய சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ற மாரி போட்டு உடைச்சுருவாங்க. அவ்வளோதான், "என்னடி சொன்ன? பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு அவ்ளோ கோவம் வந்துரும். "வாடி ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அம்மாவும் தம்பியும் சேர்ந்துட்டு அடி அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயின் ஏன்னா வரமாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அவ்ளோ கஷ்டப்படுத்துவாங்க. இன்னும் வெளிய இருந்து வந்தவங்க பேக்க கூட கழட்டல. அந்த பேக்கோட நின்னுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள அவங்கள போட்டு புரட்டி எடுத்தவங்க வீட்டுக்கு வெளிய வேற கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க சொல்றத ஒத்துக்க மாட்றாங்களாம். ரோட்ல வச்சு இவ எப்படிப்பட்ட காரியத்த பண்ணிட்டு வந்துட்டா தெரியுமா? அப்படி இப்படின்னு அவங்கள அவ்ளோ அசிங்கப்படுத்துவாங்க. சும்மாவே ஹீரோயின் அந்த தெருவுல 2, 3 பேருக்கு பிடிக்காது. அவங்களும் சேர்ந்துட்டு இவள பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் இவ இந்த மாதிரி
மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் இஷ்டத்துக்கும் பேசுவாங்க. இதுல ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு அவங்க அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வாருன்னா, "நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க" அப்படின்னோனே என்னன்னு சொல்லி ஹீரோ கேட்கவும், "நீங்க ஹீரோயின் நம்பர்ல வந்து அக்கவுண்ட்ல போடுறதுக்கு பதிலா அவங்க அம்மா நம்பர்ல பணத்த போட்டுட்டீங்கன்னு" சொல்லுவாங்க. அத கேட்டோனே, "அப்படியா?" அப்படின்னோனே இவருக்கே ஒரு மாரி அதிர்ச்சி ஆயிடும். எதுக்காக அவங்க அம்மாக்கு இவ்ளோ பணம் தேவைப்படுது? அப்ப அன்னைக்கு அவ சொன்னது வந்து அவங்க அம்மாக்கு தானா? அப்ப அவங்க அப்பா அப்ப முன்னாடி இதே மாரி பணம் வந்ததையும் அவங்க ஹீரோயின் வந்து அவங்க அம்மா அக்கவுண்ட்ல தான் போட்டுருக்காங்க. அதையும் சத்தம் இல்லாம இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்பவும் இந்த மாரி தான் பண்றாங்க. அப்படின்னா ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. அதனால தான் அவ நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கா. அவ இப்படி அவரோட நம்பர் கூட குடுக்காம இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னா, உடனே நம்ம அவள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அவங்கள அசிஸ்டன்ட்ட கூட்டிட்டு அவர் ஒரு பக்கம் இங்க வந்துருவாரு. இங்க வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாம் சேர்ந்து ஹீரோயின போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோவோட ஆளுங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணும், தொடப்பத்த எடுத்துட்டு வந்து ஹீரோயின் வயித்துலயே அடிக்க வந்துரும். அத பார்த்தோனே ஹீரோ கத்திக்கிட்டு வந்துருவாரா, உடனே அவங்க ஆளுங்க எல்லாரும் வந்துருவாங்க. இவ்ளோ பெரிய பணக்காரி இங்க வந்தவுடனே அவங்க அம்மாவுக்குலாம் உடனே நைஸா அப்படியே மாறி, இல்ல இல்ல அப்படின்ற மாரி அப்படியே சமாளிக்க ஆரம்பிக்குங்க. ஆனா ஹீரோவோட ஆளுங்க எல்லாரையும் போட்டு அடிப்பாங்க. அடிச்சுட்டு ஹீரோயின காப்பாத்தி ஹீரோ கூட்டிட்டு வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹாஸ்பிட்டல் வச்சு அவங்களுக்கு செக்கப் பண்ணோனே, அவங்க இப்ப பிரெக்னன்ட்டா தான் இருக்காங்க. அவங்கள ரொம்ப நல்லா கவனமா பார்த்துக்கணும் டாக்டர் சொல்லுவாங்க. ஏன்னா, இவரு வேற டாக்டர செக் பண்ணி பார்த்துருவாரு. இப்ப ஹீரோ என்ன சொல்வான்னா, "இதுக்கப்புறம் நீ உன் வீட்டுக்கு போறது சேஃப் கிடையாது. அங்க எல்லாரும் இந்த மாரி உன்ட்ட நடந்துக்கிறாங்க. நீ ஏன் வீட்டுக்கு வா. நான் உன்ன வச்சு பத்திரமா பார்த்துக்கிறேன்னு" ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மெய்டு இருப்பாங்க. அவங்க ஹீரோயின் மேல ரொம்ப பிரியமாவே இருப்பாங்க. சொல்வாருன்னா, "அவ என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அத செஞ்சு குடுங்க. அவர நல்லா பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லவும், ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் ஹீரோவும் வந்து ரொம்பவே புடிச்சிருக்கும். அவர் இந்த மாரிலாம் பேசுறதுனால. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, மனசு உறுத்திட்டே இருக்கும். ஏன்னா, அன்னைக்கு பணம் வாங்கிட்டோம். திரும்ப இவர் வீட்ல வந்து இருக்கிறது, கொள்றது நம்மளுக்கு சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் என்ன நெனைப்பாங்கன்னா, நம்ம இங்க வீட்ல சும்மா இருக்கக்கூடாது. வீட்டு வேலைங்களெல்லாம் பார்த்துட்டாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இத ஹீரோ பார்த்த உடனே, "உன்ன இதுக்காகவா நான் கூட்டிட்டு வந்தேன்? இந்த வேலை எதையுமே நீ பார்க்கக்கூடாது. குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கிறது தான் உன்னோட வேலையா இருக்கணும்" அப்படின்னு சொல்லவும், அந்த தொடப்பத்தெல்லாம் வாங்கி போட்டு ஹீரோயின நல்லா பார்த்துப்பாரு. அதுவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாவே ஒரு மாரி இதா இருக்கும். அதோட ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவாரு, மறுநாள் காலையில எந்திரிச்ச உடனே ஹீரோயின் வேக வேகமா இப்ப வேலைக்கு கிளம்புவாங்க அந்த ட்ரெய்னிங்க்கு. கிளம்பும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "சாப்பிட்டியான்னு?" கேட்பாரு. இல்லன்னு சொல்லுவாங்களா, அப்ப உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லுவாரு. அவர் அப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. அவர் கிளம்புற வரைக்கும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட உட்காருவாங்க. அந்த மெய்ட் வந்து சாப்பாடு வைக்கிறதுக்குள்ள ஹீரோ கிளம்பி போயிடுவாரா, அவங்க கேட்டா, "நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா ஓடிருவாங்க. ஏன்னா வந்துட்டு ஹீரோ வந்து சாப்பிடாம வரக்கூடாது. ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவருக்கு தான் அசிஸ்டன்ட்டா அவங்க வேலை பார்க்குறாங்க. ஆனா இவருக்கு முன்னாடி அவங்க போய் அங்க வேலைங்கலாம் சிலத செஞ்சு வைக்கணும்ல, அதுக்காக ஹீரோக்கு முன்னாடி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் சாப்பிடாம கொள்ளாம போவாங்க. இப்ப ஹீரோ அங்கருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அதுக்குள்ள போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ நினைப்பாரு, "இவன் ஏன் இப்படி பண்றா? சாப்பிட்டுட்டு தானே போக சொன்னா" அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. சும்மா அந்த ஹீரோ பார்த்துருவாரு. "நீ எங்க போயிட்டு இருக்க? உன்ன நான் என்ன சொல்றேன்னு" கேட்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இல்ல நான் உங்களோட அசிஸ்டன்ட். நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அதுக்காக தான் நான் முன்னாடியே கிளம்புனேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்ன்னா, "2 பேரும் ஒரே இடத்துல தானே வேலை பார்க்குறோம். 2 பேரும் ஒண்ணாவே போகலாம். நீ கார்ல வான்னு" சொல்லும்போது, "கார்லயா? உங்க கூடயா?" அப்படின்ற மாரி, "நான் வரமாட்டேன், வரமாட்டேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப நீ வரப்போறியா இல்லையான்னு ஹீரோ கேட்கவும், சரி ஓகேன்னு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் கார்ல இருந்து இறங்க போற நேரத்துல என்ன சொல்வாங்கன்னா, "ஃபர்ஸ்ட்டு நான் போறேன். அதுக்கப்புறம் நீங்க வாங்க" அப்படின்ற மாரி சொல்வாங்க. ஏன்னு கேட்கும்போது, "இல்ல நீங்க ரொம்ப பெரிய ஆளு. உங்க கூட ஈக்குவலா நான் வந்தேன் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது பேசுவாங்க. உங்க பேருக்கு தான் அது கெட்ட பேரா இருக்கும்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதெல்லாம் யாரும் எதுவும் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒண்ணாவே கூட்டிட்டு வந்துருவாரு. இந்த விஷயம் அவ்வளோதான். ஹீரோயினுக்கு ஆகாதவங்க அங்கேயே இருப்பாங்கல்ல, அந்த கூட வேலை பார்க்குற பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்கலாம் உடனே எல்லாம் பேச ஆரம்பிச்சுரும் எல்லார்ட்டயும். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவ வந்துட்டு மயக்க பார்க்குறா. அவர் கூடவே வந்து கார்ல வந்து இறங்குறா. அவர் வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல இவ தான் போய் வழிஞ்சு வழிஞ்சு நின்னு பேசிட்டு இருக்கா. இவ இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவள பார்த்தா நல்ல பொண்ணு மாரியே தெரியல. அப்படின்ற மாரிலாம் எல்லாருமே பேசுவாங்க. ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அவ மேல இப்படிலாம் தேவையில்லாம பழி போடுறீங்கன்னோனே, நாங்க ஒண்ணும் தேவையில்லாமலாம் பழி போடல. ஹீரோ கூட அவ கார்ல வந்தத நாங்கலாம் பார்த்தோம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு மனசு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். உடனே டக்குனு என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு என்ன கூட்டிட்டு வரல. நானும் அவர்கிட்ட எதுவும் பண்ணல. நான் இன்னைக்கு அதாவது இங்க வர்றதுக்கு ஹாஸ்பிட்டல் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால நான் தான் அவர்கிட்ட லிஃப்ட் கேட்டேன். அதனால தான் கொண்டு வந்து அவர் என்ன விட்டாரு. மத்தபடி எங்களுக்குள்ள எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கள நம்ப சொல்றியா? அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்துற மாரியே பேசுவாங்க. அதான் இப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட வந்துட்டாங்கல்ல, அதனால இதுங்களுக்குலாம் சுத்தமா புடிக்காது. இப்ப ஹீரோயின் எப்படியாவது பழி வாங்கணும்னு நெனைப்பாங்க. அதனால அவங்க ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்காங்கல்ல, நர்ஸா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பேஷண்ட்ட மாத்தி விடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வெயிட்டா, குண்டா இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு ஒரு வீல் சேர்ல வச்சுட்டு தள்ளிட்டு போகணும்ல, அந்த மாரி ஹீரோயின தள்ளிட்டு போ சொல்லிடுவாங்க. ஹீரோயினுக்கு சுத்தமா தள்ள முடியாது. ஏன்னா அவங்க வேற ஆல்ரெடி பிரெக்னன்ட்டா வேற இருக்காங்க. அவங்களால முடியல. அவங்கள வலுக்கட்டாயமா தள்ளிட்டு போக சொல்லும். ஹீரோயினும் தள்ளு தள்ள பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அங்க இருக்கிற வேலையெல்லாம் கீழ இத தொட, அத தொடன்னு அந்த மாரி வேல குடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும்ல, மொத்த ஃபைல்ஸையும் மொத்தமா அந்த வெயிட்ட அப்படியே தூக்கி குடுப்பாங்க. ஹீரோனால தூக்கவே முடியாது. இத கொண்டு போய் நீ வந்து 22வது ஃப்ளோருக்கு கொண்டு போய் குடு. லிஃப்ட் வேல செய்யல. ஸ்டெப்ஸ்ல போ அப்படின்ற மாரிலாம் சொல்லிடுவாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் இந்த வேலை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வேலையில நம்ம சம்பாரிச்சா தான் உண்டு. ஏன்னா அவர் வீட்ல போய் நம்ம தங்கியிருக்கோம். வேலை இல்லாம இருந்தா அதுவும் அசிங்கமா போயிடும். அப்படி ஏன்னா அப்பாவோட கண் ஆப்பரேஷனுக்காவது நம்ம ஏதாவது சேர்த்து தானே ஆகணும். அவங்களுக்கு குடுத்து தானே ஆகணும் அப்படின்றதுனால ஹீரோயின் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. முடியவே முடியாது. அப்படியே ஒரு படியில வந்து உட்கார்ந்துருவாங்க. ஹீரோ அந்த பக்கம் போம்போது பார்ப்பாரா, "இங்க என்ன உட்கார்ந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல கொஞ்சம்
ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன்ற மாரி சொல்லவும், "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லவும், ஹீரோவுக்கு நல்லா புரியும். உடனே என்ன பண்ணுவாரு, ஹீரோயின தூக்கிட்டு வீட்டுக்கே வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, அவங்கள உட்கார வச்சுட்டு, "இப்ப நான் உனக்கு மசாஜ் பண்ண போறேன்டவுனே" ஹீரோயின் அப்படியே மூடிட்டு அப்படியே 2 கை வச்சு மூடிட்டு, "எது மசாஜா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல உனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு தானே அந்த படியில நீ உட்கார்ந்திருந்த. இப்ப நான் காலுக்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ணி விடுவேன். அது உனக்கு வலி இல்லாம இருக்கும். ஏன்னா பிரெக்னன்ட்டா இருக்கும்போது கால்லாம் வலிக்கும். ஸோ அததான் நான் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாரி வித்தியாசமா இருக்கும். ஹீரோ பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் காலுக்கு வந்து நல்லா ஆயில் தேய்ச்சு மசாஜ் பண்ணி விட்டுட்டு, அவங்களுக்கு அந்த சாக்ஸ் எல்லாம் போடுவாரு. ஏன்னா வெறும் கால்ல நடக்காத அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்கிரும். ஏன்னா இந்த அளவுக்கு யாருமே அவங்க மேல பிரியமாவோ, ஒரு அக்கறையாவோ இருந்ததே இல்ல. ஹீரோ இந்த அளவுக்கு நம்மள பார்த்துக்கிறாரேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த டைம் ஹீரோ வந்து ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது, "என் மேல யாருமே நம்பிக்கை வச்சதே கிடையாது. அன்பும் காட்டினதில்ல. நீங்க என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்கன்ற" மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "நீ ஒரு நல்ல பொண்ணு. நல்ல உன்கிட்ட டேலண்ட் இருக்கு. நிச்சயமா நீ ஒரு நல்ல டாக்டர் ஆவன்னு" கேட்கும்போது, ஹீரோ சொல்லவும், "நான் நல்ல டாக்டர் ஆகுவேனா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்பாங்க. ஆமான்னு ஹீரோ சொல்வாரா, "நிச்சயமா நீ ஆகுவேன்னு" சொல்லும்போது, "யாருக்குனாலும் இல்லாட்டியும் பரவால்ல. உங்களுக்காகவே நான் நல்ல ஒரு டாக்டர் ஆகி காட்டுறேன் பாருங்க. இது சத்தியம், சத்தியம், சத்தியம்னு" சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோவுக்கு சிரிப்பு தான் வரும் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு. "உங்களுக்காக நான் சிறந்த டாக்டர் ஆகுவேன்னு" சொல்லும்போது, ஹீரோவும் "சரி ஓகே ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறத பார்த்தோன்னே, அந்த மெய்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கே ரொம்ப புடிச்சிரும். இந்த இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஏதாவது நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நெனைப்பாங்க. ஏன்னா பழைய ட்ரெஸ்ஸா போட்டுருக்காளேன்னு. அதே நேரத்தில ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்து, "ஹீரோயினுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுங்க. அவளுக்கு ஃப்ரீயா காத்தோட்டமா இருக்க மாரி நைட்டி அந்த மாரி பைஜாமா அதெல்லாம் இருக்கும்ல, நைட் ட்ரெஸ் அதெல்லாம் வாங்கி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே இவங்க என்ன நெனைப்பாங்கன்னா வந்துட்டு, இவங்களுக்கு நான் வேற மாரி புதுசா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தேவைப்படுற மாரி ஒரு ட்ரெஸ்ஸ வாங்குறேன் அப்படின்ற மாரி இந்த அம்மா ஒரு பிளான் பண்ணிடும். ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, ஹீரோயினுக்கு இது தெரியாதுல்ல, இது மாரி ஹீரோ உனக்கு வாங்கி குடுக்க சொன்னாருமா அப்படின்னு சொல்லவும், ஹீரோ எனக்காக வாங்கி குடுக்க சொன்னாரான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அது நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஒரு மாரி இருக்கும்ல குட்டி குட்டி. அந்த மாரி இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோவுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. "நைட் ட்ரெஸ் எனக்கு வந்து நீங்க தான் இந்த மாரி ட்ரெஸ் வாங்க சொன்னீங்களான்னு" கேட்கவும், "ஆமா நான் தான் வாங்க சொன்னேன். உனக்கு எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு" சொல்லிட்டு இவரு கேட்பாரு. இவருக்கும் தெரியல அவங்க என்ன வாங்கிட்டு வந்தது. உடனே "உண்மையிலேயே நீங்க தான் எனக்கு இத வாங்க சொன்னீங்களான்னு" கேட்பாங்க. "ஆமா அத நான் தான் வாங்க சொன்னேன். அத போட்டுட்டு இரு. நான் வந்து பார்க்கணும் அது உனக்கு கரெக்ட்டா இருக்கா என்னன்றத நான் பார்க்கணுன்ற" மாரி சொல்லவும் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இவர் வேற வற்புறுத்தி சொல்றாரு. சரி ஓகே நம்ம போடுவோன்ற மாரி ஹீரோயினும் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸ வந்து போட்டுப்பாங்க. அதில பார்த்தோம் அப்டின்னா, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, எப்பவுமே அடிக்கடி ஹீரோவோட வீட்டுக்கு வருவாங்களா, அதே மாரி வாரத்துக்கு ஒரு தடவ இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு போலான்னு சொல்லுவோம். சரி வாங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவாரு ஹீரோ. வீட்டுக்கு அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு அவங்க வரும்போது வாசல்லயே அவர வெல்கம் பண்ணணுன்றதுக்காக ஹால்லயே குனிஞ்சுகிட்டு வெட்கப்பட்டுட்டே நிப்பாங்க. அப்ப ஹீரோ அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "வாங்க எனக்காக நீங்க வாங்கி குடுத்தீங்களா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? இத செக் பண்ணணும்னு வேற சொன்னீங்க. அதனால தான் வலுக்கட்டாயமா நீங்க போட சொன்னனால தான் நான் போட்டுட்டு இருக்கேன்னு" சொல்லி இந்த பக்கம் இப்டி திரும்புவாங்க பாருங்களேன். திரும்பும்போது தான் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் நின்னுட்டு, "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஆன்னு இவங்க கத்த, அவங்க கத்த ஹீரோயின் கண்ண மூடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா ரூம்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க ஒரு பக்கம் எல்லாரும் வெளிய ஓடிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும். போயிட்டு அப்புறமா அவர் ஃப்ரெண்ட் மெதுவா வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கா, அவர் மெதுவா வந்து சொல்லுவாரு, "நீ போய் என்னான்னு பேச, நாங்கலாம் வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ன்னு" சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோயின் இப்ப உள்ள இருக்காங்களா, கதவு தொறக்க மாட்டாங்க. ஹீரோ கதவு தட்டுவாரு. "நான் தான் வந்திருக்கேன். அவங்கலாம் வெளிய தான் இருக்காங்க. கதவு தொறன்னு" சொல்லும்போது, ஹீரோயின் கதவு திறப்பாங்களா, "இல்ல நீங்க வாங்கி குடுத்தீங்கன்னு தான் அந்த ஆன்டி சொன்னாங்கன்ற" மாரி சொல்லுவாங்க. "நான் வாங்கி குடுக்க சொன்னேன். நைட்டி ஏதாவது வாங்கி குடுக்க சொல்லுவாங்க. நைட் ட்ரெஸ் உனக்கு ஃப்ரீயா இருக்கப்ப இவ்ளோ ஃப்ரீயா வாங்கி குடுப்பாங்க நான் நினைக்கவே இல்லன்ற மாரி சொல்லவும், இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சரி நான் போய் இந்த ட்ரெஸ்ஸ மாத்துறேன்னோனே, "இல்ல வேண்டாம் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குல்ல நீ போட்டுக்கோ." என்ன சொல்வாரு, "ஆனா கால் இவ்ளோ தூரம் ஓப்பனா இருக்கிறது நல்லது கிடையாது. சாக்ஸ் ஏதாவது போட்டுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாக்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு, அவர் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் இப்ப கூப்பிட்டு உட்காந்து ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "உங்களுக்கு வயித்து வலிக்குதுன்னு" சொல்லுவாங்க. "என்ன ஆச்சுன்னு?" ஹீரோ கேட்கும்போது, "இல்ல பசிக்குதுன்னுவாங்க." "ஏன் நீ இன்னும் சாப்பிடாம இருக்கன்னு?" ஹீரோ கேட்பாரா. "உங்க கூட சேர்ந்து சாப்பிடணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லவும், "சரி சாப்பாடு எடுத்துட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் ஒண்ணா சாப்பிடலாம்ன்னு" சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. ஹீரோயின் சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவங்க ஃப்ரெண்ட் கேட்பாரு, "நீ அவ மேல பிரியம் இல்லங்கிற, ஆனா அவள நல்லா பார்த்துக்கிற" அப்படின்னு சொல்லும்போது, "அவ குழந்தை உண்டாயிருக்கா. அவ நல்லபடியா குழந்தைய பெத்து எடுக்கணுன்ற" மாரி ஹீரோ சொல்வாரு. ஹீரோயின் காதுல இது எப்படி விழும் அப்படின்னா வந்துட்டு, அப்போ குழந்தைக்காக தான் நம்மள வந்து பார்த்துக்கிறாங்களா? குழந்தை பெத்து குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மள இங்கேருந்து அனுப்பிடுவாங்கல்ல. அப்ப நம்ம மேல பிரியம் கிடையாதுல்ல அப்படின்ற மாரி அவங்க நெனச்சுட்டு அங்கருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவ அந்த குழந்தைய நல்லா பெத்தெடுக்கணும். அவளும் நல்லா இருக்கணும்ன்றத அவர் சொல்லுவாரு. அத கூட கேட்காம ஹீரோயின் அங்கருந்து போயிடுவாங்க. இப்ப மறுநாள் என்ன பண்ணுவாங்க, அவர் அக்கவுண்ட்ல பணம் போட்டார்ல, அந்த பாதி அமௌண்ட்ட வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ கிட்ட கொண்டு வந்து குடுப்பாங்க. எதுக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "உங்க வீட்ல நான் சும்மா வந்து தங்குறதுக்கு நான் விருப்பப்படல. அதுக்காக தான் ரெண்ட் குடுத்துட்டு வேணா நான் தங்கிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், "என்ன ஆச்சு? ஏன் இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. எதனால இவ திடீர்னு இந்த மாரி பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிச்சுட்டே இருப்பாரு. அவங்க பாட்டுக்கு அழுதுட்டே போயிருவாங்க. இதே நேரத்துல ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோக்கு கால் பண்ணுவாங்க. "உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். உன் ஒய்ஃப பார்க்கறதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. சொல்வாருன்னா, "இப்ப வேண்டாம்மா. இன்னொரு நாளைக்கு வாங்க வீட்டுக்கு. நான் சொல்றேன் உங்கள" அப்படின்னு சொல்லும்போது, சரி சரின்ட்டு ஃபோன வச்சுட்டு இப்ப என்ன அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, "அவன் என்ன சொல்றது? நம்ம போய் மருமகள பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹீரோயின் அவங்க பார்த்த உடனே ஹீரோயினி தான் அவன் ஒய்ஃபா இருப்பாள்ன்னு சொல்லிட்டு, "நீ தான் என் மகன கல்யாணம் பண்ணியிருக்கிறியா? நீ தான் என்னோட மருமகளான்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன நெனச்சுப்பாங்கன்னா, ஒருவேள ஹீரோ வந்து அவங்க அம்மா
அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு, "இல்ல நான் வீட்டு மருமகளா இல்ல. நான் வேலைக்காரி புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லவும், "ஓ! அப்படியா? ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து தண்ணி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அம்மா, "நான் உன் வீட்ல தான் இருக்கேன். எங்கடா உன் பொண்டாட்டியவே காணுமே" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது, "நான் வரேன் இப்ப வீட்டுக்கு" அப்படின்னு ஹீரோ வேக வேகமா இப்ப வீட்டுக்கு வருவாரு. அப்போ கேட்பாரு. அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, "இந்த மாரி எங்கப்பா உன் ஒய்ஃப் எங்க? கூப்பிடு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் தண்ணி குடுத்து நின்னுட்டு இருப்பாங்களா, "நீங்க தான் ஆல்ரெடி அறிமுகமாயிட்டீங்களே, இவ தான் என்னோட ஒய்ஃப்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அணைச்ச மாரி காட்டுவாரு. "இவ உன்னோட ஒய்ஃபா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வேற மாரி சொன்னாளேன்னு சொல்லும்போது, என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்ப்பாரா, "இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்துரக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொன்னேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு அந்த பதட்டத்திலேயே ஹீரோயின் வந்துட்டு அந்த கிளாஸ கீழ போட்டுருவாங்களா, அவங்க கை வேற கீறிடும். உடனே அம்மா இருக்காங்கன்னு கூட ஹீரோ பார்க்க மாட்டாரு. ஹீரோயின அப்படியே அழகா தூக்கிருவாரு. கொண்டு போய் சோஃபால உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் குடுத்துட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கும். அவங்க பார்க்குறாங்க, இறக்கி விடுங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அவரு சொல்லிட்டே இருப்பாரு. இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கிறது ஹீரோவோட அம்மாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உடனே அவங்க வந்துட்டு என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "என் என் மருமகளுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்கிள் ஒண்ணு, கிளாஸ் பேங்கிள் ஒண்ணு இருக்கும். அத குடுப்பாங்க. உடனே அத வாங்குறதுக்கே ஹீரோயினுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும். வாங்குனா, "இல்ல அந்த பேங்கிள் வேண்டாம் எனக்கு. நான் வந்து அதாவது எதுக்காக வேணான்னா, நான் வந்துட்டு நர்ஸா வேலை பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப காஸ்ட்லியா வேற இருக்கு. அது உடைஞ்சு கிடஞ்சு போயிடுச்சுன்னா, அப்புறமா அது இதா போயிடும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அம்மா ஆசையா குடுக்குறாங்கல்ல வாங்கிக்கோன்னு" சொல்லும்போது, அவங்களும் போட்டு விடுவாங்க. ஹீரோயின் போட்டுப்பாங்க. இது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்ப ஹீரோவோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "சரி வா ஷாப்பிங் போவோம். உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னு" சொல்லும்போது, "என்கிட்ட நெறைய துணிமணிலாம் இருக்குமா, வேணான்னு" சொல்லுவாங்க. அம்மா ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறாங்க, "வா போயிட்டு வருவோம்ன்னு" சொல்லிட்டு ஹீரோ, அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. நல்ல காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நெறையவே வாங்கி குடுப்பாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஏகப்பட்டது வாங்கி குடுப்பாங்க. அப்ப ஹீரோயின் என்ன நெனைப்பாங்கன்னா, ஹீரோக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அதனால ஒரு டை ஒண்ணு இருக்குமா, அந்த டைய வாங்கி ஹீரோக்கு குடுக்கலான்னு சொல்லிட்டு அத விலை விசாரிக்கும்போது, அது மில்லியன் கணக்குல விலை சொல்லுவாங்க. என்ன இவ்ளோ விலை சொல்றாய்ங்க? ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் கையில இருக்கு. அவங்க சேர்த்து வச்சது. இந்த அமௌண்ட்ட என்ன பண்ணி யோசிப்பாங்க. ஆனாலும் பரவால்ல, எவ்ளோ வாங்கி குடுத்துருக்காங்க. அவருக்கு நம்ம ஏதாவது வாங்கி குடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த டைய வந்து ஹீரோக்காக அவங்க வாங்கிருவாங்க. பாத்தீங்கன்னா, அவரு ரொம்ப ஜாலியா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு ஹீரோயினோட அங்கங்க போறது. அப்பதான் ஹீரோக்கு ஒரு கால் வரும். "உன்ன உடனே மீட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோக்கு ஒரு மாரி முகமே மாறி போயிடும். உடனே போயிட்டு அந்த ஒரு பொண்ணு தான் கூப்பிட்டுருக்கும். அந்த பொண்ண பார்த்துட்டு ஹீரோ உடனே வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்து என்னாச்சு ஒரு மாதிரி முகமே மாறி போச்சுன்னு கேட்கும்போது, "உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நெனைக்கிறேன்ற" மாரி ஹீரோ ஆரம்பிப்பாரு. அவங்க அம்மாலாம் இங்க இருக்கிறதுனால அதுக்கு மேல எதுவும் பேச முடியாதா, அதோட ஹீரோவும் விட்டுருவாரு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, இப்ப அவங்க அம்மா கேட்பாங்க. இப்ப டாக்டர் வீட்டுக்கே வந்து செக்கப் பண்ணும்போது, "அவ ரொம்ப வீக்கா இருக்கா. ஏன் அவளுக்கு இன்னும் வேலையெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன்னு" கேட்கும்போது, "அவர் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு. நான் தான் கொஞ்சம் வேலையா இருக்கேன்" அப்படின்ற மாரி இவங்க சொல்லி சமாளிச்சுருவாங்க. அப்ப ஹீரோ வந்து கேட்பாரு, "எனக்காக இந்த டைய நீ வாங்குனியா? எதுக்காகன்னு" கேட்கும்போது, "எனக்கு எவ்வளோ வாங்கி குடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் வாங்கணும்னு தோணுச்சா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லும்போது, அவருக்கு ரொம்ப ஹீரோயின புடிச்சிருக்கும். டக்குன்னு உடனே ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிடுவாரு. நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பயந்து முழிச்சிருவாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது, அவங்க கெட்ட கனவு கண்டிருப்பாங்க. "நான் இங்க தான் இருக்கேன். நீ பயப்படாம தூங்கு" அப்படின்னு சொல்லுவாரு. "எனக்கு பயமா இருக்கு. நான் தனியா இருக்கிறதுன்னு" சொல்லும்போது, "நீ எங்கேயுமே இனிமே தனியா இருக்க மாட்ட. நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்" அப்படின்ற மாரிலாம் ஹீரோ பேசுவாரு. மறுநாள் இப்ப ஆஃபீஸ்க்கு போம்போது பார்த்தோம்னா, ஹீரோ வந்து திரும்ப அன்னைக்கு நேத்து குடுத்த கிஸ்ஸ திரும்ப ஆரம்பிப்பாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கோம். "என்ன வேலை பண்றீங்க?" அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோவுக்கு, "ஓ! நடு ரோட்ல இருக்கமா. சரி ஓகே. அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி இப்ப அவரும் ஒரு மாரி சுதாரிப்பா இருப்பாரு. சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இப்ப ஹீரோ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட ரொம்ப உரசி உரசி நின்னு பேசிட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். யார் இந்த பொண்ணு? இவ்ளோ இதா பேசுறா. வீட்ல கூட இவளோட ஃபோட்டோ ஒண்ணு நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு கேட்கும், என்ன பார்க்கவே வரமாட்றீங்க? எனக்காக நேரமே செலவிட மாட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, "நான் உன்ன அப்புறம் பார்க்குறேன். வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிருவாரு. இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வந்தோனே, அங்க ஹீரோயினுக்கு பிடிக்காத பொண்ணுங்கலாம் ஹீரோயின பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா ஹீரோயின் இப்ப ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் அவங்க மாமியார் வாங்கி குடுத்தது போட்டு வந்திருப்பாங்களா, நம்ம அன்னைக்கு பேசின மாரி ஹீரோவ மயக்கி இந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரா. இவளுக்கு இதே வேலை. அவளோட சீனியர் கூடயும் ஏன்னா சீனியரும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. சீனியரையும் விட்ட பாடில்ல, ஹீரோவையும் விட்ட பாடில்ல. ஒரே நேரத்துல எத்தன பேர இவ இப்படி பண்றா, அப்படி பண்றான்ற மாரிலாம் பேசுவாங்க. உடனே ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். கிடையாது அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "ஹீரோ உன்ன லவ் பண்றான்னு நினைச்சுட்டே இருக்கியா? ஹீரோக்கு ஆல்ரெடி வந்துட்டு அந்த டாக்டருக்கு ஒரு பொண்ணோட வந்துட்டு என்கேஜ்மென்ட்லாம் ஆயிடுச்சு. அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. உன்ன பேருக்கு தான் சும்மா தான் வச்சுட்டு இருக்காங்க. நீ ஒண்ணும் கனவு கண்டுட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்னா, ஹீரோ வேற சொன்னாரா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு. ஒருவேளை இந்த விஷயத்த தான் அவர் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அப்படியே கவலைப்பட்டுட்டே நடந்து வந்துட்டே இருக்கும்போது, அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ஹீரோட ஃபியான்சி அது வந்துரும். ஹீரோயின பார்த்துட்டு அது பாட்டுக்கு நக்கலா பேசுற மாரி பேசும். ஹீரோயின் போய் என்ன பண்ணுவாங்க, ஹீரோவோட ஃப்ரெண்ட் சீனியர் இருக்கார்ல, அவர்ட்ட போய் எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க. ஹீரோவுக்கு இந்த மாதிரி யாரும் பொண்ணு பார்த்துருக்காங்களான்னு. ஆமா, அவருக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. அவர தான் கல்யாணம் பண்றதா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லவும், இவங்களால வருத்தம் தாங்க முடியாது. அப்படியே வாமிட் வேற வருமா, அப்படியே வாமிட் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த ஃபியான்சி பொண்ணு வந்துரும். ஹீரோயின் கிட்ட ஒரு மாரி கிண்டலா பேசிட்டு, அது வேணும்னே ஏன்னா ஹீரோ காலர்லலாம் கிஸ் பண்ண போயிருக்கும். ஹீரோயினுக்கு நல்ல டவுட் வரட்டுன்ற மாரி பேசிட்டு, "நீ ரொம்ப வீக்கா இருக்க. நீ வந்து உடம்ப பார்த்துக்கோ" அப்படின்ட்டு அது பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுரும். உடனே ஹீரோயின் "என்ன தனியா விட்டு போகாத" அப்படின்ற மாரி கூப்பிட போவாங்களா, அது பாட்டுக்கு வேணும்னே போயிடும். ஹீரோயின் தடுமாறி விழுந்துருவாங்க. அத கூட கண்டுக்காம வேணும்னு போயிரும். உடனே ஹீரோயினோட சீனியர் இருக்காங்களா, அந்த பையன் தான் ஹீரோயின காப்பாத்தி கொண்டு வந்து திரும்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருப்பாரு.
ஹீரோயினுக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. இப்ப ஹீரோ இந்த நம்மள வந்து அவருக்கு பிடிக்கலையோ, நம்மள அவர் விட்டுருவாரோ, நம்மளுக்கு இப்ப யாருமே இல்ல, நம்ம குழந்தை பெத்துக்க போறோம். அப்படி இப்படின்னு பல சிந்தனைகள் வந்து அவங்க ஒரு பாட்டுக்கும் ஒரு மாரி கத்த ஆரம்பிச்சுருவாங்க. பொண்ணு என்ன பண்ணும்னா, ஹீரோ வந்து அர்ஜென்ட்டா எமர்ஜென்சி நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூப்பிட்டுரும். ஹீரோ போய் அங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திரும்ப இது ரொமான்ஸ் பண்ண தான் ஆரம்பிக்கும். ஹீரோயினுக்கு டவுட் வரணும்னு ஹீரோக்கு தெரியாமயே அவர் காலர்ல, அவர் ஷர்ட்லலாம் வந்து அந்த லிப்ஸ்டிக் அச்சு படுற மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும். அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வரும். ஹீரோயின் வந்து இந்த மாதிரி இதுல இருக்காங்க. வந்து உடனே பார்க்கணும்னு சொல்லும்போது, அவ ரொம்ப சீரியஸா இருக்கா. நான் போய் அவள பார்க்கணும்னு சொல்லும்போது, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, "வேற எத பத்தி நீ யோசிக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் எதா இருந்தாலும் அப்புறம் வந்து பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எதுவுமே பதிலே பேசாம அங்கருந்து போயிடுவாரு. ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்றதுனால, இங்க வந்துட்டு அவரோட சீனியர் இருக்கார்ல, அவர் ஹீரோயின தலையில சாய்ச்சு வச்சு ஆறுதல் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. கரெக்ட்டா அங்க ஹீரோ வந்துருவாரு. வந்தவுடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். "இல்ல என்னோட சீனியர்" அப்படி இப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா, அவங்க சீனியருக்கு உன் மேல நெறைய தான் அக்கறை அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. ஏன்னா, அவருக்கு ஹீரோயின் கூட அவங்க இருக்கிறது சுத்தமா ஹீரோவுக்கு பிடிக்கல. இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு வந்து ஹீரோ நம்மள விட அவளுக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு போறான். இத சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பிளான் பண்ண ஆரம்பிச்சுரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க ஆஃபீஸ்ல பேசினாங்கல்ல, அதாவது ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல அந்த மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அது கூட வேலை பார்க்குறவங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க என்கிட்ட நடிக்க தானே செய்றீங்க. நீங்க வேற ஒரு பொண்ண தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. என்ன வந்துட்டு குழந்தை பெத்துக்கிறதுக்காக மட்டும் தானே வச்சிருக்கீங்க." அப்படி இப்படின்னு இவங்க கேட்பாங்க. "இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா?" எப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, நீங்க லவ் பண்ற பொண்ணுக்கு வந்து எந்த சிரமமும் குடுக்கக்கூடாது. அதுக்காக குழந்தை பெத்து குடுக்குறவங்கள மட்டும் அந்த குழந்தைய மட்டும் வாங்கிட்டு அவள அனுப்பி விட்டுறலாம்னு நீங்க நெனச்சுட்டீங்க. அதனால தான் என்ன வச்சு நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா வந்து எல்லாருமே சொல்றாங்க." அப்படின்னு சொல்லவும், "இந்த மாரி முட்டாள்தனமா யார் அப்படி சொன்னது? நான் என்னைக்கும் உன்ன விட்டு போக மாட்டேன். நீ தான் என்னோட ஒய்ஃப்னா அது நீ மட்டும் தான். வேற யாரும் கிடையாது. இது நம்மளோட குழந்தை." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு, இதுக்கு மேல இவ பேச விட்டா பேசிட்டே இருப்பான்னு ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணி புரிய வச்சுருவாரு. அதோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்பதான் அமைதியாவே ஆகுவாங்க. இப்ப ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிரும் இதெல்லாம் யார் பண்ண வேல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நேரா வந்து கேட்பாரா, அந்த ஃபியான்சி பொண்ணு கூட வந்துட்டு இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அதாவது ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினுக்கு எதிரியான ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணும், அந்த ஃபியான்சி பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கும். அந்த பொண்ணு வேற ஹீரோ என்ன விட அவள தாண்டி ரொம்ப வந்துட்டு கேர் பண்றாரு அப்படின்னு சொல்லவும், அது சும்மா அந்த குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் அவர் அவள விட்டுருவாரு. எனக்கு நல்லா தெரியும். உன் மேல தான் அவருக்கு அன்பு இருக்கு. உன்ன பார்க்க மட்டும் தான் வருவாரு பாரேன் அப்படின்ற மாரி இது ஹீரோயின நல்லா ஹர்ட் பண்ணி விட்டுட்டு, இவங்களுக்கு நல்லா ஐஸ் வச்ச மாரி இது பேசிட்டு உட்கார்ந்திருக்கும். பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ நேரா இங்க வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இந்த கூட வேலை பார்க்குற அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "நீங்க இவள தானே லவ் பண்றீங்க. அப்ப இவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் தான் அந்த மாதிரி சொன்னேன்ற" மாரி சொல்லும். உடனே ஹீரோ பயங்கரமா திட்டுவாரு. "இந்த மாதிரி ஒரு வேலைய உன்ன நான் பார்க்க சொன்னேனா? உன்கிட்ட சொன்னேனா நான் இவள லவ் பண்றேன், அவள லவ் பண்றேன்னு. இந்த மாரி எங்களுக்குள்ள ஏதாவது வேலை பண்ணி கலாட்டா பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அது உனக்கு நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் நீ வேலையே பார்க்க முடியாது. வேற எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க முடியாத மாரி பண்ணிடுவேன். இனிமே அவ மனசு கஷ்டப்படுற மாரி நடந்துக்கிட்டீன்னா" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிடுவாரு. 2 பேரையும் வார்ன் பண்ணி விட்டுட்டு. அதோட இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "என்னடி இது? நீ உன்ன தான் லவ் பண்றான்னு நெனச்சா, இப்ப என்னடி அவன் அவளுக்கு அவ்ளோ சப்போர்ட் பண்றான்?" அப்படின்ற மாரி இது 2ம் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கும். இங்க ஹீரோயினோட அம்மாவும், தம்பியும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, இப்ப நம்ம கிட்ட பணமே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியலன்னோனே 2 பேரும் பிளான் பண்ணி நேரா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரச்சனை பண்ணுவோம். அவ நல்லா அங்க அசிங்கப்படுவா. அப்ப வந்துட்டு நம்ம பணத்த கேட்டா குடுத்து தானே ஆகணும் அப்படின்ற மாரி 2 பேரும் பிளான் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல வந்து கலாட்டா பண்ணுவாங்க. ஹீரோயின் எவ்ளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா அந்த சீனியர் வருவாரா, "உன்னையும் விட்டு வைக்கலையா? உன் கூடயே அவ இருந்துட்டு இருக்காளா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேசுவாங்க. ஹீரோயின் கூட இருக்கிறவங்க, அந்த வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஹீரோயின ரொம்ப அசிங்கமா பேசவும், ஹீரோயினுக்கு மனசே ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்த இடத்துக்கு ஹீரோ வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் எல்லாரையும் போட்டு திட்டி விட்டுட்டு, அடிச்சு விட்டுட்டு, அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து சொல்வார், "நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம நல்லபடியா பெத்து எடுத்து வளர்ப்போம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து பேசிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயினோட அப்பாக்கு இவ்வளோ நாளா கண்ணு தெரியாம இருந்ததுல, அது சுத்த பொய்யா இருக்கும். அவர் நடிச்சிட்டு இருந்திருப்பாரு இவ்வளோ நாளா. ஹீரோயினுக்கு இந்த விஷயம் இப்ப தான் தெரிய வருது. "என்னப்பா இது? அம்மா தான் என்ன கஷ்டப்படுத்துறாங்கன்னா, இவ்வளோ நாளா நீங்களும் கண்ணு தெரியாத மாரி என்கிட்ட நடிச்சிட்டு இருந்தீங்க. இவ்ளோ சம்பாரிச்சு இந்த குடும்பத்துக்காக குடுத்துருக்கேன். எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்கன்னா?" அவர் என்ன சொல்வாருன்னா, "என்னம்மா பண்ண சொல்ற? சில தேவைகளுக்காக தான் அந்த மாரி நடிக்க வேண்டியதா போச்சுன்னோனே, பெத்த பொண்ணுகிட்டயே இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்களே!" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஹீரோக்கா இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாது. அப்ப அவங்க அப்பா அவர் என்ன நடந்துட்டாரோ அதெல்லாம் மறைச்சுட்டு இப்ப என்ன சொல்வாருன்னா, "உன் தம்பி வந்து அளவுக்கு அதிகமா அந்த கேம் அதெல்லாம் விளையாடி ரொம்ப பணம் ஏமாந்துட்டான். அவனுக்கு எக்கச்சக்கமா வந்து இப்ப வந்து கடன்ல இருக்கான். அவனுக்கு நீ தான் வந்து உன் புருஷன்ட்ட சொல்லி பணம் ஏற்பாடு பண்ணி தரணும்னோனே." ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "அந்த பணம் வந்துட்டு அதாவது நான் அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னோட பணம் கிடையாது. அது அவரோடது. நான் எப்படி அத குடுக்க முடியும்?" அப்படின்ற மாரி சொல்லவும், "நீ எல்லாம் வந்துட்டு மனசாட்சியே இல்லாத பொண்ணு. உன்னலாம் வளர்த்ததுக்கு நான் புள்ளையே பெத்திருக்காம இருக்கலாம்." அப்படின்ற மாதிரி அம்மா, அப்பா மாறி மாறி சொல்லுவாங்க. இந்த நேரத்துல ஹீரோவோட தம்பி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயினோட அம்மாவ போட்டு அடிச்சு இழுத்துட்டு வருவாரு. "எனக்கு காசு கேட்டா குடுக்கலன்னா, இப்படி நான் உங்கள டார்ச்சர் பண்ணுவேன்னு" சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "உங்களுக்கு கேட்கிற அமௌண்ட்ட நான் குடுக்குறேன். ஆனா இதுக்கப்புறம் உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவளோட திங்ஸ் எல்லாம் உங்க வீட்லருந்து நாங்க எடுத்துட்டு வந்துருவோம். இதுக்கப்புறம் நீங்க ஹீரோயின தேடி வரக்கூடாது. உங்களுக்கும் அவளுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. அதுக்கு ஓகேவான்னு?" கேட்கும்போது, "ஓகே, ஓகே. எங்களுக்கு பணம் தான் முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு பணத்த ஹீரோ கிட்ட வாங்குன உடனே அந்த தம்பிக்காரன் என்ன பண்ணுவான், "அது என்னோட பணம். உங்களுக்கு எந்த பணமும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு அப்பா, அம்மாவ அனுப்பி விட்டுட்டு, அதாவது ரொம்ப ஹர்ட் பண்ணி விட்டுட்டு, அவன் அந்த பணத்தெல்லாம் எடுத்துப்பான். பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, இப்ப அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அதுல வந்துட்டு ஹீரோனோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஹீரோ கிட்ட அவங்க காட்டி காட்டி பேசிட்டே இருப்பாங்களா, அப்ப ஹீரோக்கு ஒரு டவுட் வரும். தான் சின்ன வயசுல யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க
இருப்பார்ல, அப்ப ஹீரோவுக்கு வந்து ஒரு தண்ணி பாட்டில குடுத்து ஒரு பொண்ணு உதவி செஞ்சுச்சுல, அந்த பொண்ணோட ஃபோட்டோ ஹீரோயினா இருக்கப்போ, அவர் போயிட்டு யார்ட்டயோ நான் ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அத கிளியர் பண்ணிக்கிறதுக்காக போவாரு. இந்த நேரத்தில பார்த்தோம்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க திங்ஸ்ல வந்துட்டு ஒரு பென் டிரைவ் மாரி வேற ஒண்ணு இருக்கும். இது அந்த குட்டி பையன் நம்மளுக்கு சின்ன வயசா இருக்கும்போது குடுத்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு கடைக்கு வருவாங்க. அந்த லேப்டாப் அதெல்லாம் ரிப்பேர் பண்ற கடை இருக்குல்ல, அங்க வருவாங்க. அந்த அந்த கடைக்கு வந்துட்டு அத போட்டு அது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது வந்து ஹீரோவோட ஃபியான்சி இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு வந்துரும். ஓ! ஹீரோவோட லைஃப்ல வந்து இதெல்லாம் வேற இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும்னா, இன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஆல்ரெடி ஹீரோ கிட்ட அது எப்படி பேசி வச்சிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு, சின்ன வயசா இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ தேடிட்டு இருந்தார்ல, அந்த பொண்ணு நான் தான் சொல்லிட்டு தான் அது அறிமுகமே ஆகியிருக்கும். இப்ப இந்த விஷயத்தலாம் நல்லாவே அது தெரிஞ்சு வச்சுக்கும். உடனே இந்த விஷயத்த தானே வச்சுக்கிட்டு அவன் இது பண்றான். இத வச்சு நம்ம அவன கவுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும். உள்ள எல்லா விஷயத்தையும் கேட்டு முடிச்சுருமா, இதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்னா, ஹீரோ போய் பார்க்கும். பார்த்தோனே ஹீரோ வந்துட்டு என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இந்த மாதிரி வந்து நீ என்ன அடிக்கடி வந்து பார்க்க மாட்ற, எனக்கு நேரம் செலவிட மாட்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்லும்போது, இல்ல அப்படி இல்லன்னு சொல்லும்போது, சின்ன வயசா இருக்கும்போது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும். கண்டிப்பா அந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதுக்கு பதிலா நான் என்ன திரும்ப செய்யணுமோ அத நான் நிச்சயமா செய்வேன். அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. அதோட அங்கிருந்து அவர் போயிடுவாரு. பொண்ணு என்ன பண்ணும், இதுக்கப்புறம் நம்ம அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது சீக்கிரமா ஹீரோவ கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லும். இந்த மாதிரி நான் அவர லவ் பண்றேன்லம்மான்னு சொல்லும்போது, இப்ப அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மாப்பிள்ளைக்கு தான் பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளைக்கு தான் இப்போ ஒரு பொண்ண வேலை பார்க்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இன்னுமா நீ அவர நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் இல்லன்னா நான் இல்ல. அவர் இல்லன்னா நான் ஏதாவது என் வாழ்க்கைய முடிச்சுப்பேன். அப்படி இப்படின்னு இது பாட்டுக்கு பேசவும், சரி சரி நீ இப்படிலாம் பேசக்கூடாது. உனக்காக அம்மா என்ன வேணாலும் செய்வேன். நிச்சயமா அவரே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் அம்மா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், இதுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். நம்ம ஹீரோட அம்மா கிட்ட போய் பொண்ணு அதாவது கல்யாணத்த பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி பேசி வச்ச விஷயம் தானே. எப்ப கல்யாணம் பண்ணலான்னு கேட்கும்போது, ஹீரோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, ஆல்ரெடி அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் பையனுக்கு. குழந்தை குண்டா என் மருமக வந்து உண்டாயிருக்கா. எங்களுக்கு சீக்கிரம் பேரனோ, பேத்தியோ பிறக்க போறாங்கன்னு சொல்லும்போது, அவ யார் என்னன்னே தெரியாம அவள போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் அவள அனுப்பிடுங்க. நம்ம பேசி வச்ச மாரி கல்யாணத்த பண்ணலான்னு சொல்லும்போது, உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, என்னோட ஒய்ஃப்னா அது அவ மட்டும் தான். வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ற ஐடியால இல்லன்னு சொன்னவுனே, இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்பவே கோவம் வந்துரும். தன்னோட பொண்ண வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரும். கால் வந்தோனே உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். இந்த இடத்துக்கு வந்து என்ன பாருன்னு சொல்லவும், யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க அம்மாக்கு இப்ப பொண்ணு மேலயே அவ்வளோ கோவம் வரும். கொஞ்சமா பணம் குடுத்துட்டு நீ ஒதுங்கிட்டா உன் வாழ்க்கைய நான் நிம்மதியா விட்டுருவேனான்னு சொல்லிட்டு, இந்த அம்மா ஹீரோனோட அம்மாவே என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு இருக்காங்கல்ல ஃபியான்சி பொண்ணு கூட சேர்ந்துப்பாங்க. ஏன்னா, அது வந்து ஆல்ரெடி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு பணம் குடுக்குறேன்னு சொல்லவும், அவங்களுக்கு பணம் தான் தேவை. இப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு டிராமா போடுவாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து நடிப்பாங்க. அப்படியே அவங்க அம்மா வந்து நடிப்பாங்க. உங்க அப்பாவுக்கு வந்து பிறந்த நாள் வருது. என்னதான் இருந்தாலும் உன்ன நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு பெத்தேன், வளர்த்தேன். உங்க அப்பாவோட பிறந்த நாளைக்கு கூட நீ வரமாட்டியா? அப்படி இப்படின்னு கேட்கவும், ஹீரோனுக்கு மனசு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா வந்துட்டு, நான் அப்பாவோட பிறந்த நாளைக்கு கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. அங்க பார்ட்டிலாம் நடக்க போகுது. சர்ப்ரைஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லவும், ஹீரோனும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அங்க அங்க வந்து ஒருத்தர் திரும்பி படுத்திருப்பாரு. அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே ஹீரோயின் வந்து வருவாங்களா? வந்தவுடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க கைய எடுக்கும்போது தான் முகத்த யாருன்னு பார்த்தா, ஹீரோயினோட சீனியர் இருக்காருல்ல, அவரா இருப்பாரு. ஹீரோயினுக்கு பார்த்தோனே ஒரு மாரி இருக்கும். "சீனியர் நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு?" கேட்கும்போது, அவரு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹீரோயினோட அம்மாவும், அந்த ஹீரோவோட ஃபியான்சி 2 பேரும் சேர்ந்து இந்த சீனியருக்கு வந்து அந்த ஒரு மாதிரி மயக்கமாகுற மாதிரிலாம் குடுத்து, இங்க அவர வலுக்கட்டாயமா கொண்டு வந்து இங்க போட்டு வச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. "எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு?" கேட்கும்போது, "ஆமா, இவ்ளோ நாளா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவன், இன்னைக்கு உனக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்." அப்படின்னு இவங்க சொல்ல, "இவ்ளோ நாளா என்கிட்ட வந்திருந்த காசு இப்போ வர்றதும் கிடையாது. அப்ப உன்ன சும்மா விட முடியுமான்னு?" சொல்லிட்டு அவங்க அம்மாவே கேட்பாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ம்மா. எதுக்கும்மா இப்படிலாம் பண்ற? நான் உன் பொண்ணு தானம்மா." அப்படி இப்படின்னு ஹீரோயின் ரொம்ப கதறி கதறி அழுதுட்டே இருப்பாங்க. அது அப்ப நீ யோசிச்சிருக்கணும். என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும் அப்படின்னு 2ம் வில்லித்தனமா சிரிக்கும். சும்மா இல்லாம என்ன பண்ணும், இப்ப அவரு வந்துட்டு அவருக்கு வேற மயக்கத்துல இருக்காரா, அவர ஹீரோயின் கையோட கோர்த்து விட்டுருங்க. அவரு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சுட்டு விடவே மாட்டாரு. அவரு அதாவது என்ன சொல்றது, அவரு ஒரு சுயநினைவுல இல்ல. கான்ஷியஸ்ல இல்லாதனால அவர் வேற ஹீரோயின புடிச்சுட்டு விட மாட்டேன்னுவாரா, இவங்க அம்மாவே என்ன பண்ணும், ஹீரோயின் வந்து ஃபோட்டோ எடுக்கும். இப்போ உன் புருஷனுக்கு இந்த ஃபோட்டோலாம் அனுப்பி விடுறேன். இதுக்கப்புறம் உன் கூட அவன் வாழ்றானான்னு பார்ப்போம். நீ நெனச்ச மாரி நான் எல்லாம் பண்ணிட்டேன். எனக்கு பணம் குடுத்துருவீங்களான்னு கேட்கும்போது, நான் இப்பவே உனக்கு குடுப்பேன்ற மாரி பாதி பணத்த இப்பவே குடுக்கும். அதுக்கப்புறம் என்ன நீங்க சொன்ன வேலைய நான் எவ்வளோ கச்சிதமா செய்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின விதவிதமா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும். ஹீரோயினா தப்பிக்க வழி இல்லாம திணறிக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போணுன்ட்டு. அவரும் விடுற மாதிரியே தெரியல. பார்த்து ஹீரோயின காணுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி தேடும்போது, எங்க இருந்தாலும் அவங்களோட இதே கிடைக்கல அப்படின்னோனே, அவங்க சிக்னல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடி வருவாரு. வந்தவுடனே பார்த்தா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய அவமானம் அதாவது அம்மாவே இப்படிலாம் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஹீரோவுக்கு கோவம் வந்துரும். உடனே எல்லாரையும் கூட்டு வந்து அவங்க அம்மாவ தூக்கி வெளிய வீச சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின கூட்டு போய் திரும்ப செக்கப்புக்கு அதெல்லாம் கூட்டு போகும்போது அவங்க ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. அப்ப அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது மறைஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட என்ன சொல்லும்னா, "எவ்வளோ மோசமான பொண்ணா இருக்கா, சீனியர் கிட்டலாம் இந்த மாரி பழகிட்டு இருக்கா. அந்த பொண்ண போய் அந்த பொண்ணுக்காக என்ன நீ வேணான்னு சொல்லிட்டல?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அவள பத்தி என்கிட்ட பேசாத. அவள பத்தி எனக்கு தெரியுன்ற" மாரி சொல்வாரு. ஹீரோன்னு சொல்லுவாங்க, "நான் எதுவுமே தப்பே பண்ணல. இவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சீனியருக்கு இப்படி இப்படின்னு" சொல்லவும், இப்ப அந்த இடத்துக்கு சீனியரே வருவாரு. ஹீரோயின் கிட்ட வந்து மன்னிப்பு
மன்னிப்பு கேட்பாரு. சாரி எனக்கே தெரியாது. இவங்க இது மாரிலாம் பிளான் பண்ணிட்டாங்கன்னோனே ஹீரோக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிரும். உடனே இந்த ஃபியான்சி பொண்ணுட்ட கேட்பாரு. "நீயா என்ன சின்ன வயசுல காப்பாத்துன? அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி குணத்துல உள்ளவ கிடையாதுன்னு" சொல்லவும், இப்ப அதுக்கு ஒரு மாரி ஆயிடும். ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த அந்த என்ன சொல்றது? அந்த பென் டிரைவ் இருக்குல்ல, அத வந்து அது திருடி வச்சுக்கும். அது திருடி வச்சுட்டு இப்ப ஹீரோ கிட்ட வந்து காட்டும். "நான் அது இல்லன்னு என்னையே நீ சந்தேகப்படுறல்ல, இதோ இருக்கு அந்த பென் டிரைவ்" அப்படின்னு சொல்லிட்டு காட்டவும், ஹீரோவுக்கு இப்ப ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கும். கூட பரவால்ல. அந்த நேரத்துக்கு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க திரும்பவும் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "என்ன நீங்க என்ன வேணா சொல்லலாம். என்ன நீங்க நான் வந்து இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன்னு சொல்லலாம். ஆனா உண்மை வந்து இதுதான். இவ தான் வந்து அந்த சீனியர கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்தா" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையே அப்படி சொல்லும். அப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். "ஏம்மா இப்படி என் பெத்த பொண்ணு மேல இவ்ளோ பெரிய பழிய சுமத்துற? என் வாழ்க்கைய பத்தி நீ நினைச்சு பார்த்தியான்னு?" கேட்கவும், "நீ பண்ணத தானே நான் சொல்றேன். நீ பண்ணாததையா நான் சொல்றேன்ற" மாரி சொல்லுவாங்க. ஹீரோவுக்கு நல்லாவே புரிஞ்சிரும் இவங்கலாம் எப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபியான்சி பொண்ண ஒரு மாரி திட்ட ஆரம்பிச்சுருவாரு. இந்த அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலன்னு கேட்கும்போது, கரெக்ட்டா அந்த பொண்ணோட அம்மா வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மாவுக்கு பணத்த எடுத்து குடுப்பாங்க. மொத்தத்துல அவங்க எப்படியாவது உனக்கு ஹீரோவ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து பண்ண பிளான் தான் இது. இத ஹீரோ கவனிச்சுருவாரு. உடனே ஹீரோயின் மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உங்க பொண்ணு வயசு தானே எனக்கும். அவளோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களே, என் வாழ்க்கைய இந்த மாரி அசிங்கப்படுத்தி அந்த வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு அழுவாங்க. ஹீரோவுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவர் என்ன சொல்வார், "நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு எல்லாரையும் திட்டி விட்டுருவாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து கிளம்பிருவாரு. இப்ப அவருக்கு என்ன தோணும்னா, ஹீரோயின பெத்த ஒரு தாயா இருந்தா நிச்சயமா இந்த மாதிரி ஒரு காரியத்த வந்து பொண்ணோட வாழ்க்கையில எந்த ஒரு அம்மாவும் செய்ய மாட்டா. இவரோட உண்மையான அம்மாவா என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு விசாரிக்க சொல்வாரு. அப்பதான் சில விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வரும். என்னன்னா, ஹீரோயோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க குழந்தை பிறந்திருக்கும் அப்பதான். அதே நேரத்துல தான் அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதோட அம்மாவும் குழந்தைய பெத்திருப்பாங்க. 2 பேருமே வந்துட்டு பக்கத்து பக்கத்து வார்டுல தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும்போது, இவங்க ரொம்ப பணக்கார வீட்டு குடும்பமா இருக்கும். ஹீரோனோட அம்மா நார்மலான வீட்டு இதா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அப்படி இருக்கும்போது, இப்ப நம்ம குழந்தை வந்துட்டு 2 பேருக்கும் பெண் குழந்தை தான் பொறந்திருக்கும். அப்ப ஹீரோனோட அம்மா என்ன நெனைப்பாங்கன்னா வந்துட்டு, இந்த குழந்தை அதாவது அவங்க கிட்ட இருக்குல்ல அந்த குழந்தை, அது வந்துட்டு தான் கிட்ட இருந்தா வந்து ஏழ்மையா தான் வளரும். நம்ம குழந்தைய வந்து அவங்க கிட்ட மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து, நம்ம குழந்தை வந்து பணக்கார குழந்தையா வளரும். அவங்களோட குழந்தைய நம்ம எப்படி வேணா வளர்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணும்னா, குழந்தைய மாத்திரும். இப்ப அந்த பணக்கார வீட்ல வளருதுல்ல, அவங்க அது வந்து ஹீரோனோட அம்மாவோட குழந்தை. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பணக்காரவங்களோட குழந்தை. இது இந்த மாரி அடையாளத்த மாத்தி விட்டுட்டு, அதனால தான் ஹீரோயின இந்த அளவுக்கு அது டார்ச்சர் பண்ணுது. அதனால தான் இந்த லேடி வந்து ஹெல்ப் கேட்கவும், இவங்களும் வந்துட்டு உடனே நம்ம பொண்ணு வாழ்க்கைக்காக அத செய்வோன்றதுக்காக எல்லாம் ஒண்ணா சேர்ந்து செஞ்சது. ஆனா இது இந்த மாரி செஞ்சது அந்த பணக்கார லேடி இருக்காங்கல்ல, அந்த ஃபியான்சியோட அம்மா. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த விஷயம் எல்லாமே ஹீரோக்கு இப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சிரும். பார்த்தோம் அப்டின்னா வந்து இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்து கால் பண்ணி, "நான் உன்ன பார்க்கணும், மீட் பண்ணணும்னு" சொல்லியிருப்பாங்கல்ல. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோனோட அம்மா தான் கால் பண்ணி சொல்வாங்க. "நான் தான் உன்னோட அம்மான்னு" சொல்லும்போது, "என்ன விளையாடுறியா? ஏதோ ஒரு வேலை ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டா, நான் தான் அம்மான்னு சொல்லிட்டு சொல்றேன். உனக்கெல்லாம் நான் புள்ளையா இருக்க வாய்ப்பே இல்லன்னு" சொல்லவும், "உனக்கு என்ன தெரியும்? அப்ப நடந்த விஷயம். உங்க அம்மாவ பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சுட்டேன். தப்பு பண்ணது நான் தான். குழந்தைய மாத்தி வச்சா என் குழந்தை நல்லா வளரும்னு சொல்லிட்டு தான் உன்ன வந்து நான் மாத்தி வச்சேன். இப்ப நீ எவ்வளோ பணக்கார வாழ்க்கை வாழ்ற. அந்த இடத்துல இருக்கால, அவ தான் உன் அம்மாவோட உண்மையான பொண்ணு." அப்படி இப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். இவங்க சில அடையாளத்த சொல்லவும் ஞாபகம் வந்துரும். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கவும், அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க, "ஆமா, நீ பொறந்த நேரத்துல தான் அந்த அம்மாவுக்கும் ஒரு குழந்தை பொறந்துச்சு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இது என்ன பண்ணும்னா, அச்சச்சோ! இதெல்லாம் உண்மை அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா, திரும்ப நம்ம இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா நம்ம இருக்க முடியாதே. நம்மள இந்த இடத்த விட்டு தொரத்துனா தொரத்திருவாங்க. நம்ம மட்டும் தான் அம்மாக்கு இந்த குடும்பத்துக்கு வாரிசா இருக்கிறோம்னு சொல்லிட்டு, அது சில டிராமாங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவும் அவரும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு அதுல தான் அவங்க மனசு நிம்மதியாவே இருக்கும். அவங்க அம்மா இவ்ளோ சொல்லுவாங்க, "இந்த மாரிலாம் சுத்தி நடக்குதுன்னு சொல்லிட்டு, நீ எதுவுமே கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன்ற" மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் தனியா இருக்க நேரமா பார்த்து, அந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்க பொண்ணு பண்ற டிராமாலாம் புரியாம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுவாங்க. "உன்கிட்ட நான் வந்து பேசணும். இந்த காஃபிக்கு அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, காஃபி ஷாப்க்கு அங்க வான்னு" சொல்லவும், ஹீரோயின் வரேன்னு சொல்லிட்டு அங்க போவாங்க. அங்க போனோனே ஹீரோயின் கிட்ட அவங்க என்ன கேட்பாங்கன்னா, "இந்த மாரி காஃபி ஷாப்க்குலாம் இதுக்கு முன்னாடி நீ வந்திருக்கியா? உன் ரேஞ்ச் என்னன்றது உனக்கு தெரியலல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் தானே இந்த இடத்துக்குலாம் நீ வந்திருக்க." அப்படின்ற மாரிலாம் சொல்லவும் ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "சரி, சரி அதெல்லாம் போகட்டும். இப்ப நீ வந்து உனக்கு நான் அதாவது விலை பேச தான் வந்திருக்கேன். நீ ஹீரோ விட்டு போணும்னா உனக்கு எவ்வளோ பணம் குடுக்கணும்னு சொல்லு." அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப திரும்பவும் அவங்க கேட்பாங்க, "எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை பொறக்க போது. எங்க வாழ்க்கைய நாங்க வாழ போறோம். உங்க பொண்ணுக்கு வேற பையன பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு" சொல்லும்போது, "என் பொண்ணு உன் புருஷன தான் ஆசைப்படுறா. அவன தான் கட்டி வைக்கணும்." அப்படின்ற மாரி இந்த அம்மா பாட்டுக்கு பேசிரும். இந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காங்களா, செக் எல்லாம் குடுத்து உனக்கு எவ்வளோ வேணுமோ அத எழுதிக்கோ, அவ்வளோ பணத்த நான் குடுக்குறேன்ற மாரிலாம் பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாயிட்டே இருக்கும். அவங்க பாட்டு கத்திட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ப்ரூஃபா கிடைச்சிரும் அவருக்கு. இப்ப இந்த அம்மா வந்துட்டு என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்கு அப்படின்றத. இப்ப அவர் எடுத்துக்கிட்டு நேரா ஹீரோயின் எங்க இருக்காங்களோ அங்க டைரக்ட்டா வந்துருவாரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அழுதுட்டே நிப்பாங்களா, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு" ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயின் அப்படியே கஷ்டப்பட்டுட்டே நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா கிட்ட அந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மாட்ட கேட்பாங்க, "இப்ப நீங்க இவகிட்ட என்ன பேசுனீங்க? வேலை பேசிட்டு இருக்கீங்கல்ல. ஆனா நீங்க யாரோட
யாரோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கீங்க தெரியுமா? உங்க பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, இதுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன சொல்ற நீ? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ வந்து அந்த ப்ரூஃப காட்டிருவாரு. இவ தான் உங்களோட ஒரிஜினல் குழந்தை. அவ கிடையாது. இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து குழந்தைய மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது, இவங்க நம்பவே மாட்டாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ப்ரூஃப் எல்லாம் குடுக்கவும், அவங்க பார்ப்பாங்க எல்லாத்தையும். எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் புரியும்ன்னு சொல்லவும், இப்ப அந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் தான் அப்ப நீ தான் என்னோட பொண்ணா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே ஆடி போய் நின்னுட்டே இருப்பாங்க. இதே நேரத்துல இங்க பார்த்தோம்னா, இந்த பொண்ணு என்ன நினைக்கும், உண்மை தெரிஞ்சு நம்மள இங்கேருந்து துரத்துறதுக்குள்ள ஏதாவது நம்ம பேர்ல வாங்கிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம எனக்காக அத வாங்கி தாங்க, இத வாங்கி தாங்கன்னு சொல்லும்போது, உனக்கு இல்லாம வேற யாருக்குமா? எல்லாமே உனக்கு தான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேற சொல்லிட்டே இருப்பாரு. அம்மா என்னப்பா போய் இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் காணுமே! ஏன்னா இப்ப ஹீரோயின மிரட்டுறதுக்கு வேல பேச போயிருக்காங்கன்றது தெரியுது. உடனே பயமா இருக்குல்லப்பா ஏதாவது அவங்க தொந்தரவா இருப்பாங்களா? நம்ம போவோமா? அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும். உடனே அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, அதெல்லாம் கிடையாது. அவ எப்படிப்பட்டவ தெரியுமா? எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு வந்து விட்டுருவா. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ வெயிட் பண்ணு. அம்மா வந்து சக்சஸா தான் வருவா. உனக்கும் அவனுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாரிலாம் இவர் பேசுவாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பாவும் பொண்ணு பேசிட்டே இருக்கும்போது ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, இப்ப நடிச்சிட்டு இருக்க அம்மா அவங்க வந்துருவாங்க. "இங்க எதுக்கு வந்த? நீ போ" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். அவங்க 2 பேரும் ரகசியமா பேசுறத பார்த்தோன்னா, அப்பாவே கேட்பாரு. "என்னம்மா அது? இவங்கள பார்த்தா எங்கேயோ பார்த்த மாரி இருக்குன்னு" சொல்லவும், டக்குன்னு "எதுக்கும்மா இங்கலாம் வரேன்னு" சொல்லிட்டு கேட்கவும், "எல்லாம் உன் நல்லதுக்காக தான் வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு, இப்ப அந்த அம்மா வந்து இப்ப என்ன நடிப்பு நடிக்கும்னா, "நீங்க உங்க குழந்தை பெத்திருந்தீங்கல்ல, அப்ப நான் தான் வந்து கூட வந்து அந்த அந்த இடத்திலேயே இருந்தேன். உங்க குழந்தைய நான் தான் நல்லா பார்த்துக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லவும், "ஓ! நீங்களா அது? உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பட்டுருக்கேன். அதாவது என்ன சொல்றது, என் வீட்டுக்கார அதாவது என் ஒய்ஃபும் அந்த டைம்ல வந்து குழந்தை பெத்திருக்கும்போது, நீங்க அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டீங்க" அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் உங்கள பார்க்கவே முடியல அப்படி இப்படின்னு பேசவும், அவங்கலாம் பேசிட்டே இருப்பாங்க. இந்த டைம் தான் ஹீரோ, ஹீரோயின் அதுக்கப்புறம் இவங்க அம்மா எல்லாரும் இங்க வருவாங்க. வந்த உடனே இதுக்கு இடையில ஹீரோயின பார்த்த உடனே இந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல, ஃபியான்சி பொண்ணோட அப்பாவுக்கு கோவமா வரும். "நீ தான் என் பொண்ணோட வாழ்க்கையில ரொம்ப இடைஞ்சலா இருக்க. அவளுக்கு நடக்க வேண்டியது எல்லாத்தையும் நீ பறிச்சுட்டு இருக்க" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, உடனே இவங்க அம்மா இருக்காங்கல்ல, பேருக்கு அம்மாவா இருக்கே, அதுவும் இப்ப அந்த தன்னோட பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணி டிராமா போட்டுட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல இப்ப அந்த பொண்ணோட ஹீரோயினோட ஒரிஜினல் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "போதும் நிறுத்துங்க உங்க டிராமாவெல்லாம். எல்லாமே எனக்கு ஞாபகம் அதாவது எல்லாமே உண்மை தெரிய வந்துருச்சு" அப்படின்னு சொல்லவும், இப்ப அவங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணும் புரியாது. "என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "இவ தான் நம்மளோட ஒரிஜினல் பொண்ணு. இவ வந்து நம்ம ஒரிஜினல் பொண்ணு கிடையாது." இருக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. "இத பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் காட்டும்போது தான் அவருக்கே தெரியும். ஹீரோயின் தான் நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்கலாம் யாருன்னு நமக்கு தெரியாது. இந்த அம்மாவோட பொண்ணு வேணும்னே இந்த மாரிலாம் பண்ணியிருக்கா. இவளும் அப்படித்தான் சொல்லும்போது, அவங்களுக்கு அவ்ளோ கோவம் வரும். அப்ப நம்ம பொண்ணையே எவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு, இப்ப அப்பா, அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா போயிடும். குழந்தைய மாத்தி வச்சது எவ்வளோ பெரிய தப்பு. அத பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கோவம் வரும். உடனே அது என்ன பண்ணும், "இல்ல நான் போமாட்டேன். நான் தான் உங்க பொண்ணு. நான் இங்க தான் இருப்பேன்ற" மாரி அத அடம் பிடிக்கும். அத விட அவங்க அம்மா வேற, "என் பொண்ணு இங்க தான் இருப்பா" அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேரும் 2 பேரையும் வெளிய அனுப்புங்க அப்படின்ற மாரி உடனே ஏன்னா அதுங்க வேற வேற பிளான் பண்ணி தானே இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சு மறைச்சிருக்குல்ல, இவ்வளோ காலமா அதுக்கு தெரியாம இருந்தது அது வேற. இப்ப அந்த அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு ஏகப்பட்ட பிளான் பண்ணி அதெல்லாம் பண்ண உடனே, "நாங்க வளர்த்த வளர்ப்பா நீ. என்னதான் இருந்தாலும் உங்க அம்மாவோட புத்தி உனக்கு வந்துருச்சு பாத்தியா? இதுக்கப்புறம் நீ எங்க பொண்ணா இருக்கவே முடியாதுன்னு" அனுப்பி விட்டுருவாங்க. அது அழுதுகிட்டே வெளிய போகும். அப்பவும் நான் உங்கள சும்மா விட மாட்டேன்ட்டே போயிரும். இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா வந்து நாங்க ரொம்ப உன்ன கஷ்டப்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு, அவங்க மன்னிப்பு கேட்டு இப்ப எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. இப்ப ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்லுவாங்க, "எல்லாமே எனக்கு உண்மையான அப்பா, அம்மா உங்களால தான் திரும்ப கிடைச்சாங்கன்ற" மாரி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, டெலிவரி டைம் வந்து நெருங்கிரும். அதோட அவங்க வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்திருப்பாங்களா, அப்போ ஒரு நர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த நர்ஸ் வந்து வேக வேகமா எதெல்லாத்தையோ எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும். ஹீரோயின் பார்ப்பாங்க, என்னது இது நர்ஸா இருக்காங்க. அவங்க கொண்டு வந்திருக்க திங்ஸ் எதுவுமே சம்மந்தம் இல்லாததெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இருக்கும்போது, அது யாரா இருக்கும்னா, அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதுதான் இப்ப இந்த மாறு வேஷத்துல வந்திருக்கும். "எதுக்கு நீ வந்திருக்கன்னு?" கேட்கும்போது, "என் வாழ்க்கைய பறிச்சுட்டு, இப்ப என் அப்பா, அம்மாவையும் பறிச்சுக்கிட்டு, நீ வந்து இப்ப குழந்தை பெத்து சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியா? விடவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுரும். ஹீரோ வந்துருவாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, "எதுக்கு இந்த மாரி பண்றேன்னு?" கேட்கும்போது, அது ஒரு பாட்டுக்கு இந்த மாரியெல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்பவே மாட்டாரு. உடனே ஹீரோ வந்துட்டு அங்கேயே இருந்துட்டு, அந்த பொண்ண வெளிய அனுப்பி, அத வந்துட்டு கேஸ் குடுத்து அத மாட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பிரசவம் ஆகுற வரைக்கும் அங்கேயே இருப்பாரு. அவரோட கண்காணிப்பிலே ஹீரோயினுக்கு இப்ப குழந்தையும் பொறந்துரும். 2 குழந்தையா பொறந்துரும். 1 ஆணு, 1 பொண்ணுன்னு சொல்லிட்டு 2 குழந்தையா பொறந்துரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெலிவரிலாம் முடிஞ்சு 2 பேரும் இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. குழந்தைங்களும் நல்லபடியா வளர்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு 2 குழந்தை அதாவது என்ன சொல்றது, 4 வயசு, 5 வயசு அந்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு ஹீரோயின் கிளப்பிட்டு இருப்பாங்களா, அப்ப இந்த குழந்தைக்கு ஒரு முத்தம், இந்த குழந்தைக்கு ஒரு முத்தம்னு குடுத்துட்டு இருப்பாங்க. வரனா குழந்தைங்களா இப்ப பாருங்க பஸ் வந்துருச்சு, ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, கிளம்பு கிளம்பு எல்லாம் கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு முத்தம் குடுத்து என்ன எனக்கு வேலைக்கு அனுப்புறது இல்லையான்னு சொல்லிட்டு, அப்பவும் ஹீரோயின் கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாரு. அதோட இவங்க 2 பேரும் ஹேப்பியா இருக்க மாதிரி காட்டி தான் அந்த டிராமாவ இங்க முடிப்பாங்க. இன்னொரு நல்ல டிராமால சந்திக்கலாம்.